இறைவனுடைய மகன் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம். இது இறைவாக்கினன் ஏசாயாவின் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. நான் என்னுடைய தூதுவனை உமக்கு முன்பாக அனுப்புவேன். அவன் உம்முடைய வழியை ஆயத்தம் செய்வான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் செய்யுங்கள், அவருக்காக பாதைகளை நேராக்குங்கள் என்று ஒருவனுடைய குரல் பாலைவனத்திலே சத்தமிட்டது. அவ்வாறே பாலைவன பிரதேசத்தில் யோவான் வந்து ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருந்தான். அவன் மக்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்கு அவர்கள் மனம் திரும்பி பெற வேண்டிய ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். யூதேயா மாகாணத்தின் எல்லா நாட்டுப்புறத்திலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து எல்லாரும் அவனிடம் சென்றார்கள். அங்கே அவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து யோர்தான் ஆற்றிலே அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவான் ஒட்டகமுடி உடையை உடுத்தி தன் இடையிலே ஒரு தோள்பட்டியை கட்டியிருந்தான். அவன் வெட்டுக்கிடியையும் காட்டுத்தேனையுமே தன் உணவாய் சாப்பிட்டான். அவன் அறிவித்த செய்தி என்னவென்றால், என்னை பார்க்கிலும் அதிக வல்லமையுள்ளவர் எனக்கு பின் வருகிறார். நானோ அவருடைய செருப்புகளின் வாரையும் குனிந்து அவிழ்ப்பதற்கு தகுதியற்றவன். நான் உங்களுக்கு தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் அவரோ உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் கொடுப்பார். அக்காலத்தில் ஒரு நாள் இயேசு கலிலேயா மாகாணத்தின் நாசரேத் பட்டணத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றிலே யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். இயேசு தண்ணீரிலிருந்து கரையேறிய உடனே வானம் திறக்கப்பட்டதையும் பரிசுத்த ஆவியானவர் புறாவைப் போல் தம்மேல் இறங்குகிறதையும் அவர் கண்டார். அப்பொழுது பரத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது, நீர் என்னுடைய அன்பு மகன், நான் உம்மில் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். உடனே ஆவியானவர் இயேசுவை பாலைவனத்துக்கு அனுப்பினார். அவர் பாலைவனத்தில் 40 நாட்கள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அங்கு அவர் காட்டு மிருகங்களுடனே இருந்தார். இறைவனுடைய தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். யோவான் சிறையில் போடப்பட்ட பின்பு இயேசு இறைவனுடைய நற்செய்தியை அறிவித்துக் கொண்டு கலிலேயாவுக்கு வந்து, காலம் நிறைவேறிவிட்டது, இறையரசு சமீபித்திருக்கிறது, மனம் திரும்பி நற்செய்தியை விசுவாசியுங்கள் என்றார். கலிலேயா கடல் அருகே இயேசு நடந்து போகையில் சீமோனையும் அவனது சகோதரன் அந்திரேயாவையும் கண்டார். அவர்கள் மீனவர்களாய் இருந்ததால் கடலிலே வலை வீசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு, வாருங்கள், என்னை பின்பற்றுங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். இயேசு சற்று தூரம் போன பின்பு செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவனுடைய சகோதரன் யோவானையும் கண்டார். அவர்கள் ஒரு படகிலிருந்து தங்கள் வலைகளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் கூப்பிட்டார். அவர்கள் தங்கள் தகப்பன் செபதேயுவை படகில் அவனுடன் இருந்த கூலியாட்களோடு விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். பின்பு அவர்கள் கப்பர்நகூம் நகரத்திற்கு போனார்கள். ஓய்வு நாளில் இயேசு யூத ஜெப ஆலயத்திற்குள் போய் அங்கு போதித்தார். அங்கிருந்த மக்கள் அவருடைய போதனையை குறித்து வியப்படைந்தார்கள். ஏனெனில் அவர் நீதிச்சட்ட ஆசிரியர்களைப் போல் போதிக்காமல் அதிகாரமுள்ளவராய் அவர்களுக்கு போதித்தார். அப்பொழுது அந்த ஜெப ஆலயத்தில் தீய ஆவி பிடித்தவனாயிருந்த ஒருவன் சத்தமிட்டு, நசரேயனாகிய இயேசுவே, எங்களிடம் உமக்கு என்ன? எங்களை அழித்து போடவா வந்தீர்? நீர் யார் என்பது எனக்கு தெரியும். நீர் இறைவனுடைய பரிசுத்தர் என்றார். சத்தமிடாதே, இவனை விட்டு வெளியே போ என்று இயேசு அவனை அதட்டினார். அப்பொழுது தீய ஆவி அந்த மனிதனை வலிப்புடன் வீழ்த்தி பெருங்கூச்சலிட்டுக் கொண்டு அவனை விட்டு வெளியேறியது. எல்லோரும் வியப்படைந்து ஒருவரோடொருவர், இது என்ன? இது அதிகாரமுடைய ஒரு புதிய போதனையாக இருக்கிறதே. அவர் தீய ஆவிகளுக்கு கூட கட்டளையிடுகிறார், அவைகளும் அவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று பேசிக்கொண்டார்கள். அவரை பற்றிய செய்தி
கலிலேயா பிரதேசம் முழுவதும் விரைவாய் பரவியது. ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவர்கள் யாக்கோபு, யோவானுடனும் சீமோன், அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். அங்கே சீமோனுடைய மாமி காய்ச்சலாய் கிடந்திருந்தாள். உடனே அவர்கள் அவளை பற்றி இயேசுவுக்கு சொன்னார்கள். எனவே அவர் அவளிடத்தில் சென்று அவளுடைய கையை பிடித்து அவள் எழுந்து கொள்ள உதவினார். உடனே காய்ச்சல் அவளை விட்டு போய்விட்டது. அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்யத் தொடங்கினாள். அன்று மாலை கதிரவன் மறைந்த பின்பு வியாதிப்பட்டவர்கள், பேய் பிடித்தவர்கள் எல்லோரையும் மக்கள் இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தில் உள்ள அனைவரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடியிருந்தார்கள். பலவித வியாதி உடையவர்களாயிருந்த அநேகரை இயேசு சுகமாக்கி அநேக பேய்களையும் துரத்தினார். அந்த பேய்கள் தம்மை யாரென்று அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு இயேசு அனுமதிக்கவில்லை. விடிவதற்கு முன் இருட்டாய் இருக்கையிலேயே இயேசு எழுந்து புறப்பட்டு ஒரு தனிமையான இடத்திற்கு போய் அங்கே மன்றாடினார். சீமோனும் அவனுடன் இருந்தவர்களும் அவரை தேடிப் போனார்கள். அவர்கள் இயேசுவை கண்டபோது, எல்லோரும் உம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்களே என்றார்கள். இயேசு அவர்களிடம், நாம் வேறு சில கிராமங்களுக்கும் போவோம், அங்கேயும் நான் பிரசங்கிக்க வேண்டும், அதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்றார். எனவே அவர் கலிலேயா முழுவதிலும் பயணம் செய்து ஜெப ஆலயங்களில் பிரசங்கித்தார். அவர் பேய்களையும் துரத்தினார். ஒரு குஷ்டரோகி அவரிடத்தில் வந்து முழங்காற்படியிட்டு, நீர் விரும்பினால் இந்த குஷ்ட வியாதியை நீக்கிவிட உம்மால் முடியும் என்று கெஞ்சி வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகினவராய் தன் கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு விருப்பமுண்டு, உன் வியாதி நீங்கி சுத்தமடைவாயாக என்றார். உடனே குஷ்ட வியாதி அவனை விட்டு நீங்கி அவன் சுகமடைந்தான். இயேசு அவனுக்கு ஒரு கண்டிப்பான எச்சரிப்பை கொடுத்து, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி பார்த்துக்கொள். ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காட்டு, உன்னுடைய சுத்திகரிப்புக்காக மோசே கட்டளையிட்ட பலிகளை செலுத்து, அது அவர்களுக்கு நீ சுகமடைந்ததற்கான ஒரு சாட்சியாயிருக்கும் என்று சொல்லி அவனை உடனே அனுப்பிவிட்டார். ஆனால் அவனோ புறப்பட்டு போய் தாராளமாய் பேசத் தொடங்கி தனக்கு நடந்த செய்தியை எங்கும் பரப்பினான். இதன் பலனாக இயேசுவுக்கு ஒரு பட்டணத்திற்குள்ளும் பகிரங்கமாய் செல்லாமல் வெளியே தனிமையான இடங்களிலேயே தங்கினார். ஆயினும் எல்லா இடங்களிலும் இருந்து மக்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். சில நாட்களுக்கு பின் இயேசு திரும்பவும் கப்பர்நகூமுக்கு சென்றபோது அவர் வீட்டில் இருக்கிறார் என்று மக்கள் கேள்விப்பட்டார்கள். எனவே மக்கள் அங்கு திரளாய் கூடி வந்தார்கள். இதனால் வீட்டின் வாயிலுக்கு வெளியேயும் கூட இடமில்லாமற் போயிற்று. இயேசு மக்களுக்கு வார்த்தையை பிரசங்கித்தார். அப்பொழுது சிலர் ஒரு முடக்குவாதக்காரனை அவரிடம் கொண்டு வந்தார்கள். 4 பேர் அவனை தூக்கிக் கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் மக்கள் கூட்டம் அதிகமாயிருந்தபடியால் அவர்களால் அவனை இயேசுவினிடத்தில் கொண்டு வர முடியவில்லை. எனவே அவர்கள் இயேசு இருந்த இடத்துக்கு மேலாக உள்ள கூரையை பிரித்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதக்காரனை படுத்திருந்த படுக்கையோடு கீழே இறக்கினார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டபோது அந்த முடக்குவாதக்காரனிடம், மகனே, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கிருந்த சில நீதிச்சட்ட ஆசிரியர்கள் தங்கள் இருதயங்களில், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவன் இறைவனை நிந்திக்கிறானே. இறைவனால் மாத்திரமே அன்றி வேறு யாரால் பாவங்களை மன்னிக்க முடியும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு தனது ஆவியில் அவர்கள் தங்களுடைய இருதயங்களில் இவ்வாறு சிந்திக்கிறார்கள் என அறிந்து கொண்டார். எனவே இயேசு அவர்களிடம், ஏன் நீங்கள் இவ்விதமாக சிந்திக்கிறீர்கள்? நான் இந்த முடக்குவாதக்காரனிடம் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்வதா, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதா, எது இலகுவாயிருக்கும் என்று கேட்டார்.
ஆயினும் பூமியில் பாவங்களை மன்னிப்பதற்கு மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி அவர் முடக்குவாதக்காரனிடம், நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்குப் போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோரும் காணத்தக்கதாக நடந்து போனான். இதனால் எல்லோரும் வியப்படைந்து, இப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் ஒருபோதும் கண்டதில்லை என்று சொல்லி இறைவனை துதித்தார்கள். மீண்டும் இயேசு புறப்பட்டு கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டமாக திரண்டு அவரிடம் வந்தார்கள். இயேசு அவர்களுக்கு போதித்தார். பின்பு அவர் தொடர்ந்து நடந்து போகையில் அல்பேயுவின் மகனான லேவி வரி வசூலிக்கிறவர்களுடைய அலுவலகத்தில் இருந்ததைக் கண்டார். இயேசு அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அப்பொழுது லேவி எழுந்து அவரை பின்பற்றி சென்றார். இயேசு லேவியின் வீட்டில் இரவு விருந்தில் கலந்து கொண்ட போது அநேக வரி வசூலிக்கிறவர்களும் பாவிகளும் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் கூட பந்தி இருந்தார்கள். ஏனெனில் அவரை பின்பற்றியவர்கள் அநேகராயிருந்தார்கள். பாவிகளோடும் வரி வசூலிக்கிறவர்களோடும் இயேசு சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை நீதிச்சட்ட ஆசிரியர்களான பரிசேயர் கண்டபோது அவர்கள் இயேசுவின் சீடர்களிடம், அவர் ஏன் வரி வசூலிக்கிறவர்களோடும் பாவிகளோடும் சாப்பிடுகிறார் என கேட்டார்கள். இதை கேட்டபோது இயேசு அவர்களிடம், நோயற்றவர்க்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே அழைக்கும்படியே வந்தேன் என்றார். அந்நாட்களில் யோவானுடைய சீடர்களும் பரிசேயரும் உபவாசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிலர் இயேசுவினிடத்தில் வந்து, யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் உபவாசிக்கிறார்கள், ஆனால் உம்முடைய சீடர்கள் ஏன் உபவாசிக்கிறதில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், மணமகன் தங்களுடன் இருக்கும் போது மணமகனுடைய விருந்தாளிகள் உபவாசிக்கிறதில்லை அல்லவா? மணமகன் தங்களோடு இருக்கும் வரைக்கும் அவர்கள் உபவாசிக்க மாட்டார்கள். ஆயினும் மணமகன் அவர்களை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் வேளை வரும், அந்த நாளில் அவர்கள் உபவாசிப்பார்கள். பழைய உடலின் கிழிசலை ஒட்டு போடுவதற்கு யாரும் புதிய துணி துண்டை அதன் மேல் வைத்து தைப்பதில்லை. அப்படி செய்தால் அந்த புது துணி துண்டு பழைய உடையிலிருந்து இழுபட்டு போய் கிழிசலை இன்னும் அதிகமாக்கும். யாரும் புது திராட்சை ரசத்தை பழைய தோற்குடுவைகளில் ஊற்றி வைப்பதில்லை. அப்படி செய்தால் அந்த திராட்சை ரசம் தோற்குடுவைகளை வெடிக்க பண்ணும். திராட்சை ரசம் தோற்குடுவைகள் ஆகிய இரண்டுமே பாழாய் போகும். அப்படி செய்யாமல் புது திராட்சை ரசத்தை புது தோற்குடுவைகளில் ஊற்றி வைக்க வேண்டும். ஒரு ஓய்வு நாளில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் தானியம் விளைந்திருந்த வயல் வழியாக போய்க் கொண்டிருக்கையில் சீடர்கள் தானிய கதிர்கள் சிலவற்றை பறிக்கத் தொடங்கினார்கள். பரிசேயர்கள் இயேசுவிடம், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை அவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்று கேட்டார்கள். இயேசு அதற்கு பதிலாக அவர்களிடம், தாவீதும் அவனுடைய கூட்டாளிகளும் பசியாய் இருந்த போதும் தேவைப்பட்ட போதும் அவன் என்ன செய்தான் என்பதை நீங்கள் ஒருபோதும் வாசிக்கவில்லையா? அபியத்தார் பிரதான ஆசாரியனாக இருந்த நாட்களில் தாவீது இறைவனுடைய வீட்டிற்கு போய் ஆசாரியர் மட்டுமே சாப்பிடக்கூடிய அர்ப்பண அப்பத்தை சாப்பிட்டு தனது கூட்டாளிகளுக்கும் அதை கொடுத்தானே என்றார். பின்பு இயேசு அவர்களிடம், ஓய்வு நாளுக்காக மனிதன் அல்ல, மனிதனுக்காக ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டது. அந்தப்படியே மானிட மகன் ஓய்வு நாளுக்கும் கூட ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். இன்னொரு தடவை இயேசு ஜெப ஆலயத்திற்குள் சென்றார். அங்கு சூம்பிய கையுடைய ஒருவன் இருந்தான். சிலர் இயேசுவை குற்றப்படுத்துவதற்கு ஆதாரத்தை தேடி ஓய்வு நாளிலே அவர் அவனை குணமாக்குவாரோ என்று கவனித்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு சூம்பிய கையுடையவனிடம், எல்லோருக்கும் முன்பாக நீ எழுந்து நில் என்றார். பின்பு இயேசு அவர்களிடம்,
ஓய்வு நாளில் செய்யக்கூடியது எது? நன்மை செய்வதா, தீமை செய்வதா, உயிரை காப்பாற்றுவதா அல்லது கொல்லுவதா என்று கேட்டார். அவர்களோ ஒன்றும் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய பிடிவாத இருதயத்தின் நிமித்தம் வருந்தி சுற்றியிருந்த அவர்களை இயேசு கோபத்துடன் பார்த்து அவனிடம், உன்னுடைய கையை நீட்டு என்றார். அவன் தன்னுடைய கையை நீட்ட அது முழுமையாய் சுகமடைந்தது. அப்பொழுது பரிசேயர்கள் வெளியே போய் இயேசுவை கொலை செய்யும்படி ஏரோதியர்களுடனே சதித்திட்டமிடத் தொடங்கினார்கள். இயேசு தம்முடைய சீடர்களுடனே புறப்பட்டு கடற்கரைக்கு சென்றார். கலிலேயாவிலிருந்து மக்கள் பெருங்கூட்டமாய் அவரை பின்பற்றினார்கள். அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்விப்பட்டு அநேக மக்கள் யூதேயா, எருசலேம், இதுமேயா ஆகிய இடங்களிலிருந்தும் யோர்தான் ஆற்றுக்கு அப்பால் உள்ள பிரதேசத்திலிருந்தும் தீரு, சீதோன் பட்டணங்களின் சுற்றுப்புறங்களிலிருந்தும் அவரிடத்திற்கு வந்தார்கள். மக்கள் பெருங்கூட்டமாய் கூடியிருந்தபடியால் அவர்கள் தம்மை நெருக்காதபடிக்கு தமக்கென்று ஒரு படகை ஆயத்தம் பண்ணும்படி இயேசு தமது சீடருக்கு சொன்னார். அநேகரை இயேசு சுகமாக்கியபடியால் வியாதிப்பட்டிருந்தவர்கள் அவரை தொடும்படி முன்னே நெருக்கிக் கொண்டு வந்தார்கள். தீய ஆவி பிடித்திருந்தவர்கள் இயேசுவை கண்டபோது அவருக்கு முன்பாக கீழே விழுந்து, நீர் இறைவனின் மகன் என்று சத்தமிட்டார்கள். ஆனால் இயேசுவோ தான் யார் என்பதை சொல்லாதிருக்கும்படி தீய ஆவிகளுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார். பின்பு இயேசு ஒரு மலையின் மேல் ஏறிப்போய் தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரும்படி அழைத்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு 12 பேரை நியமித்து அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். தம்முடனே கூட இருக்கும்படியாகவும் பிரசங்கம் பண்ணும்படி தாம் அவர்களை அனுப்பும்படியாகவும் அவர்களுக்கு தாம் பேய்களை துரத்தும் அதிகாரத்தை கொடுக்கும்படியாகவும் அவர்களை நியமித்தார். இயேசு நியமித்த 12 பேர்களும் இவர்களே. அவர் பேதுரு என பெயரிட்ட சீமோன், செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவனுடைய சகோதரன் யோவான். இவர்கள் இருவருக்கும் பொவனேர்கேஸ் என்று பெயரிட்டார். இடிமுழக்கத்தின் மகன்கள் என்பதே அதனுடைய அர்த்தமாகும். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலோமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, கானானியனாகிய சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோ. பின்பு இயேசு ஒரு வீட்டுக்குள் போனார். மக்கள் மீண்டும் பெருங்கூட்டமாய் வந்ததினால் அவரும் அவருடைய சீடர்களும் சாப்பிடக்கூட இயலாதிருந்தார்கள். அவருடைய குடும்பத்தார் இதை பற்றி கேள்விப்பட்ட போது அவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று சொல்லி அவரை பிடிக்கப் போனார்கள். எருசலேமிலிருந்து வந்த நீதிச்சட்ட ஆசிரியர்கள், இவனை பெயல்சேபூல் பிடித்திருக்கிறது, பேய்களின் தலைவனாலேயே இவன் பேய்களை துரத்துகிறான் என்றார்கள். எனவே இயேசு அவர்களை அழைத்து அவர்களோடு உவமை கதைகள் மூலமாய் பேசினார். சாத்தானை துரத்த சாத்தானால் எப்படி முடியும்? ஒரு அரசு தனக்கு விரோதமாக தானே பிளவுபடுமானால் அந்த அரசு நிலை பெறாது. ஒரு குடும்பம் தனக்கு விரோதமாக தானே பிளவுபடுமானால் அந்த குடும்பம் நிலை பெறாது. எனவே சாத்தான் தனக்கு விரோதமாக தானே எழுந்து பிளவுபட்டால் அவனால் நிலைத்து நிற்க முடியாது. அவனுடைய அழிவு வந்துவிட்டது. முதலில் பலசாலியை கட்டி போட்டாலே அன்றி அந்த பலசாலியினுடைய வீட்டிற்குள் புகுந்து அவனுடைய உடைமைகளை அள்ளிக்கொண்டு ஒருவனாலும் போக முடியாது. கட்டி போட்ட பின்பே அவனுடைய வீட்டை கொள்ளையிட முடியும். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், மனிதர்களுடைய எல்லா பாவங்களும் அவர்கள் பேசும் எல்லா அவதூறு பேச்சுக்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை எதிர்த்து அவதூறு பேசுகிறவர்களோ ஒருபோதும் மன்னிப்பு பெறமாட்டார்கள். நித்தியமான பாவத்தை செய்த குற்றவாளியாகிறார்கள். தீய ஆவியே இயேசுவை பிடித்திருக்கிறது என்று அவர்கள் சொன்னதனாலேயே இயேசு இப்படி சொன்னார். அப்பொழுது இயேசுவின் தாயும் அவருடைய சகோதரரும் அங்கு வந்தார்கள். அவர்கள் வெளியே நின்று இயேசுவை அழைத்து வர ஆள் அனுப்பினார்கள். மக்கள் பெருங்கூட்டமாய் அவரை சுற்றி இருந்தார்கள். அப்போது போனவர்கள் அவரிடம்,
உம்முடைய தாயும் உம்முடைய சகோதரரும் உம்மை தேடி வந்து வெளியே நிற்கிறார்கள் என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்றார். பின்பு இயேசு தம்மை சூழ்ந்து உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, பாருங்கள், என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே. இறைவனுடைய விருப்பத்தை செய்கிறவர்களே என் சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள் என்றார். திரும்பவும் இயேசு கடற்கரையினில் போதிக்கத் தொடங்கினார். அவரிடத்தில் மக்கள் பெருங்கூட்டமாய் திரண்டிருந்தபடியால் அவர் கடலில் நிறுத்தப்பட்டிருந்த படகு ஒன்றில் ஏறி உட்கார்ந்தார். மக்களோ கடற்கரை ஓரமாய் நின்றார்கள். இயேசு பல விஷயங்களை உவமைக் கதைகள் மூலம் அவர்களுக்கு போதித்தார். அவர் தமது போதனையில் அவர்களுக்கு இதை சொன்னார். கேளுங்கள், ஒரு விவசாயி விதைகளை விதைக்கும்படி புறப்பட்டு போனான். அவன் விதைகளை தூவி விதைத்துக் கொண்டு போகையில் சில விதைகள் பாதையருகே விழுந்தன. அவைகளை பறவைகள் வந்து கொத்தி தின்று விட்டன. சில விதைகள் மண் அதிகமாய் இல்லாத கற்பாறையான இடங்களில் விழுந்தன. மண் ஆழமற்று இருந்ததினாலே அவ்விதைகள் விரைவாய் முளைத்தன. ஆனால் வெயில் அதிகமான போதோ அந்த பயிர்கள் பொசுங்கி வாடிப் போயின. ஏனெனில் அவைகளில் வேர் இருக்கவில்லை. வேறு சில விதைகள் முட்களின் இடையே விழுந்தன. முட்செடி வளர்ந்து பயிர்களை நெருக்கி போட்டது. அதனால் அவைகள் விளைச்சலை கொடுக்கவில்லை. வேறு சில விதைகள் நல்ல மண்ணில் விழுந்தன. அவை முளைவிட்டு வளர்ந்து பலன் கொடுத்தன. சில 30 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. பின்பு இயேசு அவர்களுக்கு, கேட்கிறதுக்கு காதுகள் உள்ளவன் கேட்டு புரிந்து கொள்ளட்டும் என்றார். அது அவர் தனிமையாய் இருந்தபோது அந்த 12 பேரும் அவருடன் இருந்த மற்றவர்களும் அந்த ஓமை கதைகளை பற்றிய விளக்கத்தை கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், இறைவனுடைய அரசின் மறைபொருளை அறிந்து கொள்ளுகின்றதை நீங்கள் அருளப் பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் வெளியில் இருக்கிறவர்களுக்கோ எல்லா காரியங்களும் ஓமை கதைகள் மூலமாகவே சொல்லப்படுகின்றன. இதனால் அவர்கள் எப்பொழுதும் காண்பார்கள், ஒருபோதும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதும் கேட்பார்கள், ஒருபோதும் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். அப்படி செய்துவிட்டால் அவர்கள் மனம் திரும்பி மன்னிப்பை பெற்றுக் கொள்வார்கள் என்றார். மேலும் இயேசு அவர்களிடம், இந்த ஓமை கதையையே நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியவில்லையா? அப்படியானால் மற்ற ஓமை கதைகளை எப்படி விளங்கிக் கொள்வீர்கள் என்று கேட்டார். விவசாயி வார்த்தையை விதைக்கிறார். சில மக்கள் பாதையில் விதைக்கப்பட்ட விதையை போன்றவர்கள். இவர்கள் வார்த்தையை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களில் விதைக்கப்பட்ட வார்த்தைகளை எடுத்து போடுகிறார். மற்றவர்களோ கற்பாறையான இடங்களில் விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பானவர்கள். அவர்கள் வார்த்தையை கேட்டவுடன் அதை சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். ஆனால் வேர் இல்லாததினால் அவர்கள் சிறிதளவு காலத்திற்கே நிலைத்திருக்கிறார்கள். வார்த்தையின் நிமித்தம் கஷ்டமும் துன்பமும் வரும்போது அவர்கள் விரைவாய் விசுவாசத்திலிருந்து விழுந்து போகிறார்கள். வேறு சிலரோ முட்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள். அவர்கள் வார்த்தையை கேட்டும் இவ்வுலகத்திற்குரிய கவலைகளும் செல்வத்தின் போலி கவர்ச்சிகளும் இன்னும் வேறு காரியங்களின் ஆசைகளும் உள்ளே வந்து வார்த்தையை நெருக்கி போடுகின்றன. இதனால் வார்த்தை பலனற்று போகிறது. வேறு சிலரோ நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பானவர்கள். அவர்கள் வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு சில 30 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுக்கிறார்கள். மேலும் இயேசு அவர்களிடம், ஒரு விளக்கை கொண்டு வருவது பாத்திரத்தின் கீழோ கட்டிலின் கீழோ மறைத்து வைக்கிறதற்கா? அதை விளக்கு தாங்கியின் மேல் வைக்கிறதற்கு அல்லவா? வெளிப்படாமல் மறைத்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை. கேட்கிறதற்கு காதுகள் உள்ளவன் கேட்டு புரிந்து கொள்ளட்டும் என்றார். இயேசு தொடர்ந்து, நீங்கள் கேட்பதை கவனமாய் யோசியுங்கள். எந்த அளவையை நீங்கள் உபயோகிக்கிறீர்களோ அந்த அளவையினாலேயே உங்களுக்கும் அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகமாகவும் கொடுக்கப்படும். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்தோ இருக்கிற கொஞ்சமும் அவரிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் என்றார். மேலும் இயேசு சொன்னார், இறையரசு ஒரு மனிதன் விதைகளை நிலத்தில் விதைக்கிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் இரவும் பகலும் தூங்கியும் விழித்தும் இருக்கையில் அந்த விதை முளைவிட்டு வளர்கிறது. அது எப்படியென்று அவனுக்கே தெரியாது. மண் தானாகவே தானியத்தை கொடுக்கிறதா? முதலில் பயிரையும் பின்பு கதிரையும் அதன் பின் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் அது கொடுக்கிறது. பயிர் விளைந்தவுடனே அறுவடை வந்து விட்டதென்று விதைத்தவன் அதன் மேல் அரிவாளை போடுகிறான் என்றார். மீண்டும் இயேசு,
இறைவனுடைய அரசை நாம் எதற்கு ஒப்பிட்டுச் சொல்வோம்? எந்த ஓமை கதையினால் அதை விவரித்து கூறுவோம்? அது கடுகு விதையைப் போன்றது. மண்ணில் விதைக்கப்படுகிற எல்லா விதைகளிலும் கடுகு விதை சிறிதானதாக இருக்கிறது. ஆகிலும் அது நடப்பட்டு முளைத்து தோட்டத்தில் உள்ள மற்ற எல்லா செடிகளை பார்க்கிலும் பெரிதாய் வளர்கிறது. ஆகாயத்து பறவைகள் தன் நிழலில் வந்து தங்கக்கூடிய அளவுக்கும் பெரியதான கிளைகளையும் விடுகிறது என்றார். மக்கள் கேட்டு விளங்கக்கூடிய அளவுக்கு இயேசு இதே விதமான பல ஓமை கதைகள் மூலமாக அவர்களுக்கு வார்த்தையை சொல்லிக் கொடுத்தார். ஓமை கதைகளின் மூலம் அல்லாமல் இயேசு அவர்களுடன் எதையும் பேசவில்லை. ஆனால் அவர் தம்முடைய சீடர்களுடன் தனித்திருந்த போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் தெளிவாக்கினார். அன்று மாலை வேளையான போது இயேசு தம்முடைய சீடர்களிடம், நாம் மறுகரைக்கு போவோம் என்றார். அவர்கள் மக்களை அனுப்பிவிட்டு இயேசுவை அவர் படகிலே இருந்த வண்ணமாகவே தங்களுடன் கூட்டிக் கொண்டு போனார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது பலத்த புயல் காற்று உண்டாகி அலைகள் படகின் மேல் மோதின. படகு அமிழத் தொடங்கியது. இயேசுவோ படகின் பின்பகுதியில் ஒரு தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரை எழுப்பி அவரிடம், போதகரே, நாங்கள் அமிழ்ந்து போவதை பற்றி உமக்கு கவலை இல்லையா என கேட்டார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். அலைகளுடன், அமைதலாயிரு, இறையாதே என்றார். அப்பொழுது காற்று அடங்கி மிகுந்த அமைதி உண்டாயிற்று. இயேசு தமது சீடர்களிடம், நீங்கள் ஏன் இவ்வளவாய் பயப்பட்டீர்கள்? உங்களுக்கு இன்னும் விசுவாசம் இல்லையா என்றார். அவர்கள் பயமடைந்து ஒருவரோடொருவர், இவர் யார்? காற்றும் அலைகளும் இவருக்கு கீழ்ப்படிகின்றனவே என்றார்கள். அவர்கள் கடலை கடந்து கதரேனர் வாழும் நாட்டிற்கு போனார்கள். இயேசு படகை விட்டு இறங்கினவுடனே தீய ஆவி பிடித்திருந்த ஒரு மனிதன் கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்தான். அந்த மனிதன் கல்லறைகளில் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனை சங்கிலியினால் கூட ஒருவராலும் கட்ட முடியாதிருந்தது. பலமுறை அவனுடைய காலையும் கையையும் சங்கிலியினால் கட்டிய போதும் கூட அவன் சங்கிலிகளை தெரித்து தனது கால்களில் உள்ள விலங்குகளை உடைத்து போடுவான். அவனை அடக்கி கட்டுப்படுத்த யாராலும் முடியாதிருந்தது. இரவும் பகலும் அவன் கல்லறைகளிலும் குன்றுகளிலும் கூச்சலிட்டுக் கொண்டும் தன்னைத்தானே கற்களினால் காயப்படுத்திக் கொண்டும் இருப்பான். இயேசுவை தூரத்தில் கண்டபோது அவன் ஓடிப்போய் அவருக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு விழுந்தான். அவன் உரத்த குரலில் சத்தமிட்டு, இயேசுவே, உன்னதரான இறைவனின் மகனே, எங்களிடம் உமக்கு என்ன? என்னை துன்புறுத்த மாட்டீர் என இறைவன் பெயரில் கேட்டுக்கொள்கிறேன் என்றான். ஏனெனில் இயேசு அவனிடம், அசுத்த ஆவியே, இந்த மனிதனை விட்டு வெளியே போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது இயேசு அவனிடம், உன் பெயர் என்ன என்று கேட்டார். என் பெயர் லேகியோ, ஏனெனில் நாங்கள் அநேகராயிருக்கிறோம் என்று அவன் பதிலளித்தார். அவர்களை அந்த பகுதியை விட்டு அனுப்ப வேண்டாம் என்று அவன் திரும்ப திரும்ப இயேசுவிடம் கெஞ்சி கேட்டான். அங்கே அருகே இருந்த மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் இயேசுவிடம், எங்களை அந்த பன்றிகளுக்குள்ளே அனுப்பும், அவைகளுக்குள்ளே புகுந்து கொள்ள அனுமதி கொடும் என்று கெஞ்சி கேட்டன. அவர் அவைகளுக்கு அனுமதி கொடுத்தார். அந்த தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. அந்த பன்றி கூட்டத்தில் கிட்டத்தட்ட 2000 பன்றிகள் இருந்தன. அவை அந்த செங்குத்தான கரையோரத்தில் இருந்து விரைந்தோடி ஏரிக்குள் அமிழ்ந்து போயின. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடிப்போய் பட்டணத்திலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்ன என்று பார்க்கும்படி மக்கள் அங்கே போனார்கள். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய்கள் பிடித்திருந்தவன் உடை உடுத்தி மன தெளிவுடன் இருப்பதைக் கண்டார்கள். அதனால் அவர்கள் பயமடைந்தார்கள். நடந்ததை கண்டவர்கள் பேய் பிடித்தவனுக்கு நிகழ்ந்ததையும் பன்றிகளை பற்றியும் அங்கு வந்த மக்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது அந்த மக்கள் இயேசுவை அந்த பகுதியை விட்டு புறப்பட்டு போய்விடும்படி கெஞ்சி கேட்கத் தொடங்கினார்கள். இயேசு படகில் ஏறிய போது பேய் பிடித்திருந்தவன் அவருடன் போகும்படி கெஞ்சி கேட்டான். இயேசு அவனை தன்னுடன் வர அனுமதிக்காமல் அவனிடம், நீ உன் வீட்டிற்கு போய்
கர்த்தர் உனக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தார் என்பதையும் உனக்கு காண்பித்த இரக்கத்தையும் அவர்களுக்குச் சொல் என்றார். அவன் புறப்பட்டு போய் இயேசு தனக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தார் என்று தெக்கப்போலி நாட்டில் சொல்லத் தொடங்கினான். எல்லோரும் வியப்படைந்தார்கள். இயேசு மீண்டும் படகில் ஏறி கடலை கடந்து மறுகரைக்கு வந்து கடற்கரையில் இறங்கும்போது மக்கள் பெருங்கூட்டமாய் அவரிடம் திரண்டு வந்தார்கள். அப்பொழுது யூத ஜெப ஆலய தலைவர்களில் ஒருவனான யவீரு என பெயருடையவன் அங்கு வந்தான். அவன் இயேசுவைக் கண்டு அவருடைய பாதத்தில் விழுந்தான். அவன் இயேசுவிடம், எனது சிறிய மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள். தயவு செய்து நீர் வந்து உமது கைகளை அவள் மேல் வையும். அப்பொழுது அவள் சுகமடைந்து உயிர் பிழைப்பாள் என்று சொல்லி மிகவும் கெஞ்சி மன்றாடி கேட்டான். எனவே இயேசு அவனுடன் போனார். போகும்போது ஒரு மக்கள் கூட்டம் அவரை சுற்றி நெருக்கிக் கொண்டிருந்தது. அங்கே 12 வருடங்களாக உதிரப்போக்கு வியாதியுடைய ஒரு பெண் இருந்தாள். அவள் பல வைத்தியர்களிடம் மருத்துவம் செய்து துன்பத்திற்குள்ளாகி தன்னிடம் இருந்தவற்றையெல்லாம் செலவழித்து முடித்து விட்டாள். ஆயினும் அவள் சுகமடையாமல் வியாதி கடுமையாகிக் கொண்டிருந்தது. அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவருக்கு பின்னாக ஜனக்கூட்டத்தினுள்ளே வந்து அவருடைய மேல் ஆடையை தொட்டாள். ஏனெனில் நான் அவருடைய உடையை தொட்டால் போதும் சுகமடைந்து விடுவேன் என்று அவள் நினைத்திருந்தாள். உடனடியாகவே அவளுடைய உதிரப்போக்கு நின்றது. வேதனையிலிருந்து தான் விடுதலை பெற்றதை அவள் தன் உடலிலே உணர்ந்தாள். இயேசு தன்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை உடனே அறிந்தார். அவர் மக்கள் கூட்டத்திற்குள்ளே திரும்பி, எனது உடையை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீடர்கள் அதற்கு பதிலாக, மக்கள் உம்மை சுற்றி நெருக்கிக் கொண்டிருப்பதை காண்கிறீரே, பின் என்னை தொட்டது யார் என்று நீர் எப்படி கேட்கலாம் என்றார்கள். ஆனால் இயேசு தன்னை தொட்டது யார் என்று அறியும்படி சுற்றி பார்த்தார். அப்பொழுது தனக்கு நடந்திருந்ததை அறிந்திருந்த அந்த பெண் வந்து அவருடைய பாதத்தில் விழுந்தாள். அவள் பயத்துடன் நடுங்கிக் கொண்டு உண்மை முழுவதையும் அவருக்குச் சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசமே உன்னை சுகமாக்கியது. சமாதானத்துடனே போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இயேசு பேசிக் கொண்டிருக்கும் போதே ஜெப ஆலய தலைவன் யவீருவின் வீட்டிலிருந்து சிலர் வந்து அவனிடம், உமது மகள் இறந்து விட்டாள், ஏன் இன்னும் போதகருக்கு தொந்தரவு கொடுக்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னதை இயேசு பொருட்படுத்தாமல் ஜெப ஆலய தலைவனிடம், பயப்பட வேண்டாம், விசுவாசம் உள்ளவனாய் மட்டும் இரு என்றார். பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு எவரையும் தம்முடன் வர இயேசு அனுமதிக்கவில்லை. அவர்கள் ஜெப ஆலய தலைவனின் வீட்டிற்கு வந்தபோது மக்கள் அழுவதினாலும் சத்தமிட்டு புலம்புவதினாலும் ஏற்பட்ட அமளியைக் கண்டார். இயேசு உள்ளே போய் அவர்களிடம், ஏன் இவ்வளவு அமளி பண்ணி புலம்புகிறீர்கள்? பிள்ளை சாகவில்லை, தூங்குகிறான் என்றார். அவர்களோ இயேசுவை பரிகசித்தார்கள். இயேசு எல்லாரையும் வெளியே அனுப்பிவிட்டபின் அந்த பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தன்னுடன் இருந்த சீடரையும் கூட்டிக் கொண்டு பிள்ளை இருந்த இடத்திற்கு போனார். அவர் அவளுடைய கையை பிடித்து அவளிடம், தலித்தா கூமி என்றார். சிறு பெண்ணே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு என்பதே அதன் அர்த்தமாகும். உடனே அந்த சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுடையவளாயிருந்தாள். இதை கண்டவர்கள் மிகவும் வியப்படைந்தார்கள். இதை யாருக்கும் சொல்லக்கூடாது என்று அவர் கடுமையான உத்தரவு கொடுத்தார். பின் அந்த சிறு பெண்ணுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கும்படி அவர்களிடம் சொன்னார். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தமது சொந்த பட்டணத்திற்கு போனார். அவருடைய சீடர்களும் அவருடன் போனார்கள். ஓய்வு நாளின் போது அவர் அவர்களுக்கு ஜெப ஆலயத்தில் போதிக்கத் தொடங்கினார். அவர் சொன்னதைக் கேட்ட அநேகர் வியப்படைந்தார்கள். அவர்கள், இந்த காரியங்களை இந்த மனிதன் எங்கிருந்து பெற்றுக்கொண்டான்? இவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஞானம் எப்படிப்பட்டது? இவன் அற்புதங்களையும் கூட செய்கிறானே. இவன் தச்சன் அல்லவா? இவன் மரியாளின் மகன் அல்லவா? யாக்கோபு, யோசேப்பு, யூதா, சீமோன் ஆகியோரின் சகோதரன் அல்லவா? இவனுடைய சகோதரிகளும் நம்முடன் இருக்கிறார்களே என்றார்கள். எனவே அவர்கள் அவர் மேல் கோபம் கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், தனது சொந்த பட்டணத்திலும் தனது உறவினர் மத்தியிலும் தனது குடும்பத்தவர்களுள் மட்டுமே ஒரு இறைவாக்கினன் மதிப்பு பெறுவதில்லை என்றார்.
ஒரு சில வியாதியுடையவர்கள் மேல் தனது கைகளை வைத்து சுகமாக்கியதைத் தவிர வேறு எந்த அற்புதங்களையும் அவரால் அங்கு செய்ய முடியவில்லை. அவர்கள் விசுவாசத்தில் அவ்வளவு குறைவாயிருப்பதைக் கண்டு அவர் வியப்படைந்தார். பின்பு இயேசு கிராமம் கிராமமாய் சுற்றிப் போய் போதித்தார். அவர் 12 சீடர்களையும் தம்மிடம் அழைத்து அவர்களை 2 பேராக அனுப்பத் தொடங்கினார். அவர் அசுத்த ஆவிகளுக்கு மேலாக அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். இயேசு அவர்களுக்கு அறிவுறுத்தி சொன்னதாவது, ஒரு கோலை தவிர உங்கள் பயணத்திற்கு எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம். உணவோ பையோ உங்கள் மடிப்பையில் பணமோ கொண்டு போக வேண்டாம். உங்கள் செருப்புகளை போட்டுக் கொண்டு போங்கள், ஆனால் மாற்று உடையை கொண்டு போக வேண்டாம். நீங்கள் போகும் பட்டணங்களில் ஒரு வீட்டிற்குள் போனால் அந்த பட்டணத்தை விட்டு புறப்படும் வரை அங்கேயே தங்கியிருங்கள். எந்த இடத்தில் உள்ளவர்களாவது உங்களை வரவேற்காமலோ உங்களுக்கு செவி கொடுக்காமலோ இருந்தால் நீங்கள் அங்கிருந்து புறப்படும் போது உங்கள் கால் தூசியை அங்கே உதறிவிட்டு போங்கள். அது அவர்களுக்கு எதிரான சாட்சியாய் இருக்கும். சீடர்கள் புறப்பட்டு போய் மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று பிரசங்கம் பண்ணினார்கள். அவர்கள் அநேக பேய்களை துரத்தினார்கள். பல நோயாளிகளுக்கு எண்ணெய் பூசி அவர்களை சுகப்படுத்தினார்கள். இயேசுவின் பெயர் பிரசித்தமடைந்தபடியால் ஏரோது அரசனும் இதை பற்றி கேள்விப்பட்டான். சிலரோ, யோவான் ஸ்நானகன் உயிரோடு திரும்பவும் எழுப்பப்பட்டான், அதனாலேயே இவரிடத்தில் அற்புத வல்லமைகள் செயல்படுகின்றன என்றார்கள். மற்றவர்களோ, இவன் எலியா என்றார்கள். இன்னும் சிலர், இவனோ முற்காலத்தில் இருந்த இறைவாக்கினரை போன்ற ஒரு இறைவாக்கினன் என்றார்கள். ஆனால் ஏரோது இதை கேள்விப்பட்ட போது, நான் சிரச்சேதம் செய்த யோவானே இறந்தோரிலிருந்து எழுந்திருக்கிறான் என்றான். ஏனெனில் ஏரோதுவே யோவானை கைது செய்ய உத்தரவிட்டு அவனை கட்டிச் சிறையில் போட்டிருந்தான். தான் திருமணம் செய்திருந்த ஏரோதியாளின் நிமித்தம் அவன் இதை செய்திருந்தான். அவள் ஏரோதின் சகோதரன் பிலிப்புவின் மனைவி. யோவான் ஏரோதுவிடம், உன் சகோதரனின் மனைவியை நீ வைத்திருப்பது நீதி சட்டத்திற்கு மாறானது என்று திரும்ப திரும்பச் சொல்லிக் கொண்டிருந்தான். இதனால் ஏரோதியாள் யோவானுக்கு விரோதமாய் பகையுணர்வு கொண்டு அவனை கொல்ல விரும்பினாள். ஆனால் அவளால் அதை செய்ய முடியவில்லை. ஏனெனில் யோவான் ஒரு நீதிமானும் பரிசுத்தவானும் என்பதை ஏரோது அறிந்து பயமடைந்ததினால் அவனை பாதுகாத்தான். யோவான் சொன்னதை ஏரோது கேட்டு மிகவும் குழப்பமடைந்தான். இருந்தும் அவன் சொல்லுவதற்கு செவி கொடுக்க விரும்பினான். கடைசியாக ஏரோதியாளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. ஏரோது தனது பிறந்த நாளிலே தனது உயர் அதிகாரிகளுக்கும் படை தளபதிகளுக்கும் கலிலேயாவில் உள்ள பிரமுகர்களுக்கும் விருந்தொன்றை கொடுத்தார். ஏரோதியாளின் மகள் உள்ளே வந்து நடனமாடினாள். அது ஏரோதுக்கும் அவருடைய விருந்தினர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தது. எனவே அரசன் அந்த சிறுமியிடம், உனக்கு விருப்பமான எதையும் கேள், அதை நான் உனக்கு தருவேன் என்றார். நீ எதை கேட்டாலும் அது எனது அரசில் பாதியாயிருந்தாலும் நான் தருவேன் என்று ஆணையிட்டு வாக்கு கொடுத்தார். அவள் வெளியே போய் தனது தாயிடம் இதைச் சொல்லி, நான் எதை கேட்க வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு அவள், யோவான் ஸ்நானகனின் தலையை கேள் என்றாள். உடனே அந்த சிறுமி அரசனிடம் ஓடி, இப்பொழுதே யோவான் ஸ்நானகனின் தலையை ஒரு தட்டில் வைத்து நீர் எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். அரசனோ மிகவும் துக்கமடைந்தான். ஆயினும் தான் கொடுத்த ஆணையின் நிமித்தமும் தனது விருந்தாளிகளின் நிமித்தமும் அதை அவளுக்கு அவன் மறுக்க விரும்பவில்லை. எனவே அவன் உடனடியாக யோவானின் தலையை கொண்டு வரும்படி உத்தரவிட்டு ஒரு காவலனை அனுப்பினான். அவன் போய் சிறையில் இருந்த யோவானை சிரச்சேதம் செய்தான். அவனுடைய தலையை ஒரு தட்டில் வைத்துக் கொண்டு வந்தான். அவன் அதை அந்த சிறுமிக்கு கொடுக்க அவள் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை யோவானின் சீடர்கள் கேள்விப்பட்டு வந்து அவனது உடலை ஒரு கல்லறையில் அடக்கம் செய்தார்கள். அப்போஸ்தலர்கள் இயேசுவினிடம் திரும்பி வந்து தாங்கள் செய்தவற்றையும் கற்பித்தவற்றையும் அறிவித்தார்கள். அங்கே அநேகர் வருவதும் போவதுமாய் இருந்தபடியால் அவர்களுக்கு சாப்பிடக்கூட நேரமில்லாதிருந்தது. எனவே அவர் அவர்களிடம், நாம் போய் அமைதியான இடத்தில் இளைப்பாறுவோம் என்றார். எனவே அவர்கள் ஒரு படகில் ஏறி தனிமையான ஒரு இடத்திற்கு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதைக் கண்ட அநேகர் தாங்களும் அவர்களுக்கு முன்பதாகவே அவ்விடத்திற்கு ஓடிச் சென்றார்கள். அவர்கள் எல்லா பட்டணங்களிலிருந்தும் புறப்பட்டு வந்திருந்தவர்கள். இயேசு கரையில் வந்து மக்கள் கூட்டத்தை கண்டார். அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருப்பதைக் கண்டு அவர் அவர்கள் மேல் மனதுருக்கம் கொண்டார். எனவே அவர் அநேக காரியங்களை அவர்களுக்கு போதிக்கத் தொடங்கினார். இதற்கிடையில் நேரம் நன்றாக பிந்திவிட்டது. எனவே அவருடைய சீடர்கள் அவரிடம் வந்து, இது ஒரு ஒதுக்குப்புறமான இடம், வெகு நேரமாகிவிட்டது,
ஆகவே இந்த மக்களை அனுப்பிவிடும். அவர்கள் சுற்றுப்புறமாக உள்ள நாட்டுப்புற பக்கங்களுக்கும் கிராமங்களுக்கும் போய் சாப்பிடுவதற்கு எதையாகிலும் வாங்கிக் கொள்ளட்டும் என்றார்கள். அதற்கு இயேசு, நீங்களே இவர்களுக்கு சாப்பிட எதையாகிலும் கொடுங்கள் என்றார். சீடர்கள் அவரிடம், இவர்களுக்கு உணவு வாங்குவதானால் ஒருவனுக்கு 8 மாத சம்பளம் தேவையாகும். நாங்கள் போய் அவ்வளவு பணத்தை செலவு செய்து உணவு வாங்கி இவர்களுக்கு கொடுக்க வேண்டுமோ என்றார்கள். இயேசு அவர்களிடம், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன என்று போய் பாருங்கள் என்றார். சீடர்கள் அப்படி பார்த்து, 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கின்றன என்றார்கள். அப்பொழுது இயேசு எல்லா மக்களையும் புல்தரையில் கூட்டம் கூட்டமாக உட்காரும்படி சொன்னார். அப்படியே அவர்கள் 100 பேரின் கூட்டமாகவும் 50 பேரின் கூட்டமாகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து நன்றி செலுத்தி அப்பங்களை பிட்டார். பின்பு அவர் அந்த அப்பங்களை மக்களுக்கு கொடுக்கும்படி சீடர்களிடம் கொடுத்தார். அத்துடன் அந்த 2 மீன்களையும் எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுத்தார். அவர்கள் எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான அப்பத் துண்டுகளையும் மீன்களையும் சீடர்கள் 12 கூடை நிறைய சேர்த்து எடுத்தார்கள். சாப்பிட்ட ஆண்களின் எண்ணிக்கை 5000 இருந்தது. பின்பு இயேசு தாம் மக்கள் கூட்டத்தை அனுப்பி கொண்டிருக்கையில் தனக்கு முன்னாகவே சீடரை படகில் ஏறி பெத்சாயிதாவுக்கு உடனே போகும்படி செய்தார். அவர் அவர்களை விட்டு புறப்பட்ட பின்பு மன்றாடும்படி மலையில் மேல் ஏறினார். இரவு வேளையான போது சீடர்கள் ஏறிச் சென்ற படகு நடுக்கடலில் போய்க் கொண்டிருந்தது. கரையிலோ அவர் தனிமையாக இருந்தார். எதிர்காற்று வீசியபடியால் சீடர்கள் தண்டு வலிக்க கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்ததை அவர் கண்டார். அதிகாலை 3 மணி நேரத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடம் போனார். அவர் அவர்களை கடந்து போகும்போது அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு அவரை ஒரு பேய் என்று நினைத்து அலறினார்கள். ஏனெனில் அவர்கள் அவரை கண்டு பயமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களுடன் பேசி, தைரியமாயிருங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பின்பு அவர் அவர்களுடன் அந்த படகில் ஏறிக்கொண்டார். அப்பொழுது காற்று அமர்ந்து போயிற்று. அவர்கள் மிகவும் வியப்படைந்தார்கள். ஏனெனில் அப்பங்களை பிட்டு அநேகருக்கு அவர் கொடுத்ததைக் கண்டும் அவர்கள் அதன் கருத்தை புரிந்து கொள்ளவில்லை. அவர்களுடைய இருதயங்கள் உணர்வற்று கடினமாயிருந்தன. அவர்கள் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து என்னும் நாட்டிற்கு வந்து கரைபிடித்தார்கள். அவர்கள் படகை விட்டு இறங்கிய உடனேயே அங்கிருந்த மக்கள் இயேசுவை இன்னாரென்று அறிந்து கொண்டார்கள். அந்த பகுதி எங்கும் அவர்கள் ஓடிப்போய் நோயாளிகளை படுக்கையின் மேல் கிடத்தி சுமந்து கொண்டு அவர் எங்கிருப்பதாக கேள்விப்பட்டார்களோ அங்கெல்லாம் கொண்டு வந்தார்கள். கிராமங்களிலும் பட்டணங்களிலும் ஊர்களிலும் அவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் இருந்த சந்தை கூடும் இடங்களில் நோயாளிகளை கிடத்தினார்கள். அந்த நோயாளிகள் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொடுவதற்கு அனுமதிக்கும்படி அவர்கள் அவரை கெஞ்சி கேட்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சுகமடைந்தார்கள். ஒரு நாள் பரிசேயரும் நீதிச்சட்ட ஆசிரியரில் சிலரும் எருசலேமிலிருந்து ஒன்றாய் வந்து இயேசுவை சுற்றி நின்றார்கள். இயேசுவின் சீடரில் சிலர் கை கழுவாமல் அசுத்தமான கைகளினால் உணவு சாப்பிடுவதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் யூதர் எல்லோரும் முன்னோரின் பாரம்பரிய முறைப்படி கைகளை கழுவினால் அன்றி சாப்பிட மாட்டார்கள். சந்தை கூடும் இடங்களிலிருந்து வரும்போது கூட தங்களை கழுவிக்கொள்ளாமல் அவர்கள் சாப்பிடுவதில்லை. அது தவிர குவளைகள், கிண்ணங்கள், வெண்கல பாத்திரங்கள் ஆகியவற்றை கழுவுவது போன்ற அநேக சம்பிரதாய முறைகளையும் கை கொண்டார்கள். எனவே பரிசேயரும் நீதிச்சட்ட ஆசிரியரும் இயேசுவிடம், உமது சீடர்கள் முன்னோரின் சம்பிரதாய முறைப்படி நடந்து கொள்ளாதிருப்பது ஏன்? அவர்கள் அசுத்தமான கைகளினால் உணவு சாப்பிடுகிறார்களே என்றார்கள். அதற்கு அவர் பதிலாக, வேஷக்காரரான உங்களை குறித்து இறைவாக்குரைத்த போது ஏசாயா சரியாகத்தான் சொல்லியிருக்கிறான். அவன் எழுதியிருக்கிறதாவது, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவர்கள் இதயங்களோ என்னை விட்டு தூரமாயிருக்கின்றன. அவர்கள் வீணாகவே என்னை ஆராதிக்கிறார்கள். அவர்களுடைய போதனைகளோ மனிதர்களின் ஒழுங்கு விதிகளே. நீங்களோ இறைவனுடைய கட்டளைகளை கைவிட்டு மனிதரின் பாரம்பரிய முறைகளையே பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றார். மேலும் அவர் அவர்களிடம் சொன்னதாவது, நீங்கள் உங்கள் சம்பிரதாய முறைகளை கைக்கொள்வதற்காக இறைவனுடைய கட்டளைகளை புறக்கணித்து விடுவதில் மிகவும் கெட்டிக்காரர். ஏனெனில் மோசே, உனது தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தனது தகப்பனையாவது தாயையாவது சபிக்கிறவன் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆனால் நீங்களோ, ஒருவன் தன் தகப்பனையோ தாயையோ பார்த்து, என்னிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய உதவியை எல்லாம் கொர்பான் என்னும் காணிக்கையாக இறைவனுக்கு நேர்த்தி செய்து விட்டேன் என்று அவன் சொன்னால் அது போதும் என்கிறீர்கள். அதன் பின் தன் தகப்பனுக்கோ தாய்க்கோ எந்த உதவியையும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்விதமாய் நீங்கள் கை கொண்டு வரும் சம்பிரதாய முறையினால் இறைவனுடைய வார்த்தையை செல்லுபடியற்றதாக்குகிறீர்கள். அத்துடன் நீங்கள் இவ்விதமான பல காரியங்களையும் செய்கிறீர்கள் என்றார். மேலும் இயேசு மக்களை கூப்பிட்டு சொன்னதாவது,
நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு செவி கொடுத்து இதை விளங்கிக் கொள்ளுங்கள். மனிதனுக்கு வெளியே இருப்பது எதுவும் அவனுக்குள்ளே போவதனால் அவன் அசுத்தமாவதில்லை. ஆனால் மனிதனுக்குள்ளே இருந்து வெளியே வருகிறவைகளே அவனை அசுத்தப்படுத்துகின்றன. கேட்கிறதற்கு காதுகள் உள்ளவன் கேட்கட்டும் என்று கூறினார். பின் ஜனக்கூட்டத்தை விட்டு அவர் புறப்பட்டு வீட்டிற்குள் போனார். அப்பொழுது அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் அவர் சொன்ன இந்த ஓமை கதையின் கருத்து என்ன என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் இவ்வளவு மந்தமானவர்களா? ஒரு மனிதனுக்கு வெளியே இருந்து அவனுக்கு உள்ளே போகிறவை அவனை அசுத்தப்படுத்துவதில்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏனெனில் அது அவனுடைய இதயத்திற்குள் போகாமல் அவனுடைய வயிற்றுக்குள் போய் அவனது உடலை விட்டு வெளியேறுகிறது என்றார். இப்படி சொல்லி இயேசு எல்லா உணவுப் பொருட்களும் சுத்தமானது என்று அறிவித்தார். அவர் தொடர்ந்து, ஒரு மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருகிறதே அவனை அசுத்தப்படுத்தும். ஏனெனில் மனிதருடைய இதயங்களிலிருந்தே தீய சிந்தனைகள் வருகின்றன. முறைகேடான பாலுறவு, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, அநியாயம், வஞ்சகம், காம வெறி, பொறாமை, அவதூறு, கர்வம், மதிகேடு, தீமையான இவையாவும் உள்ளத்திலிருந்து வருகின்றன. இவையே மனிதனை அசுத்தப்படுத்துகின்றன என்றார். இயேசு அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு தீரு பட்டணத்தின் சுற்றுப்புறத்திற்கு சென்றார். அவர் ஒரு வீட்டிற்குள் போய் தான் அங்கு இருப்பதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டுமென்று விரும்பினார். ஆயினும் அவர் அங்கிருப்பதை மறைக்க முடியவில்லை. ஒரு பெண் அவரை குறித்து கேள்விப்பட்ட உடனேயே அவரிடத்தில் வந்து அவருடைய பாதத்தில் விழுந்தாள். அவளது சிறிய மகளை ஒரு அசுத்த ஆவி பிடித்திருந்தது. அவள் சீரோபேனிக்கியாவை பிறப்பிடமாக கொண்ட ஒரு கிரேக்க பெண். தனது மகளில் இருக்கும் அந்த பேயை துரத்தி விடும்படி அவள் இயேசுவை கெஞ்சி கேட்டாள். அவர் அவளிடம், முதலில் பிள்ளைகள் அவர்களுக்கு வேண்டியதை சாப்பிடட்டும், ஏனெனில் பிள்ளைகளின் உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவது சரியல்ல என்றார். அதற்கு அவள், ஆமாண்டவரே, ஆயினும் மேசையின் கீழ் இருக்கும் நாய்கள் பிள்ளைகள் சிந்தும் உணவுத் துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தாள். அப்பொழுது அவர் அவளிடம், உனது இந்த பதிலே போதும், நீ போகலாம், அந்த பேய் உன் மகளை விட்டு போய்விட்டது என்றார். அப்படியே அவள் வீட்டிற்கு போய் தனது பிள்ளை படுக்கையில் படுத்திருப்பதைக் கண்டாள். பேய் அவளை விட்டு போயிருந்தது. அதன் பின்பு இயேசு தீருவின் சுற்றுப்புறத்தை விட்டு புறப்பட்டு சீதோன் வழியாக போய் தெக்கப்போலி பிரதேசத்தில் உள்ள கலிலேயா கடல் பகுதியை அடைந்தார். அங்கே சில மனிதர் அவரிடத்தில் செவிடனும் ஊமையுமாயிருந்த ஒரு மனிதனை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவன் மேல் இயேசு தமது கைகளை வைக்க வேண்டும் என்று அவர்கள் அவரை கெஞ்சி கேட்டார்கள். இயேசு மக்கள் கூட்டத்திலிருந்து அவனை தனிமையான ஒரு இடத்திற்கு கூட்டிப் போய் அவனுடைய காதுகளுக்குள் தமது விரல்களை வைத்தார். அதன் பின் அவர் துப்பி அவனது நாவை தொட்டார். அவர் ஆழ்ந்த பெருமூச்சுடன் வானத்தை நோக்கி பார்த்து, எப்பத்தா என்றார். திறக்கப்படுவாயாக என்பதே அதன் அர்த்தமாகும். உடனே அந்த மனிதனுடைய காதுகள் திறவுண்டன. அவனுடைய நாவு கட்டவிழ்ந்தது. அவன் தெளிவாய் பேசத் தொடங்கினான். இதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆனால் அவர் சொல்ல வேண்டாம் என்று எவ்வளவு அதிகமாய் சொன்னாரோ அவ்வளவு அதிகமாய் அந்த செய்தியை அவர்கள் பரப்பினார்கள். மக்களோ வியப்படைந்து மலைத்துப் போனார்கள். அவர் எல்லாவற்றையும் நன்றாகச் செய்தார், அவர் செவிடர்களை கேட்கவும் ஊமையர்களை பேசவும் செய்கிறாரே என்றார்கள். அந்நாட்களில் மக்கள் திரும்பவும் ஒரு பெருங்கூட்டமாய் திரண்டிருந்தார்கள். அப்பொழுது சாப்பிட அவர்களிடம் ஒன்றும் இல்லாதிருந்ததினால் இயேசு தமது சீடரை தம்மிடமாய் கூப்பிட்டு, நான் இந்த மக்களுக்காக இரக்கப்படுகிறேன். அவர்கள் 3 நாட்களாக என்னுடன் இருக்கிறார்கள், சாப்பிடவோ ஒன்றுமில்லை. பசியோடு நான் அவர்களை வீட்டிற்கு அனுப்பினால் வழியில் அவர்கள் மயக்கமடைந்து விடுவார்கள், ஏனெனில் சிலர் தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்களே என்றார். அவருடைய சீடர்கள் அதற்கு பதிலாக, அவர்களுக்கு கொடுப்பதற்கு போதுமான உணவை இந்த ஒதுக்குப்புறமான இடத்திலே எங்கே யாரால் பெற்றுக் கொள்ளலாம் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், 7 அப்பங்கள் இருக்கின்றன என்றார்கள். அவர் அங்கு கூடியிருந்த மக்களை தரையில் உட்காரும்படி சொன்னார்.
அவர் அந்த 7 அப்பங்களையும் எடுத்து நன்றி செலுத்திய பின் அவற்றை துண்டுகளாக பிட்டு அந்த மக்களுக்கு கொடுக்கும்படி தமது சீடர்களிடம் கொடுத்தார். அதை அவர்கள் மக்களுக்கு கொடுத்தார்கள். அவர்களிடம் சில மீன்களும் இருந்தன. அவற்றிற்காகவும் அவர் நன்றி செலுத்தி அவற்றையும் மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படி சீடர்களுக்கு சொன்னார். மக்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். பின்பு எஞ்சியிருந்த அப்பத்துண்டுகளை சீடர்கள் 7 கூடைகள் நிறைய சேர்த்து எடுத்தார்கள். கிட்டத்தட்ட 4000 பேர் அங்கிருந்தார்கள். இயேசு அவர்களை அனுப்பிவிட்ட பின் தமது சீடர்களுடனே கூட படகில் ஏறி தல்மனூத்தா பிரதேசத்திற்கு போனார். பரிசேயர்கள் இயேசுவிடம் வாதாட வந்தார்கள். அவர்கள் அவரை சோதிக்கும்படியாக வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காட்டும்படி கேட்டார்கள். இயேசு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் ஏன் அடையாளத்தை தேடுகிறார்கள்? நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், இவர்களுக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என்றார். பின்பு அவர் அவர்களை விட்டு திரும்பவும் படகில் ஏறி கடலை கடந்து மறுகரைக்கு போனார். சீடர்கள் அவ்வேளையில் தங்களுக்கு உணவை கொண்டு வர மறந்து போனார்கள். படகிலே அவர்களிடம் ஒரு அப்பம் மட்டுமே இருந்தது. இயேசு அவர்களிடம், கவனமாயிருங்கள், பரிசேயர் ஏரோதியரின் புளிப்பூட்டும் பதார்த்தத்தை குறித்து விழிப்பாயிருங்கள் என்று அவர்களை எச்சரித்தார். அவர் இப்படி சொன்னபோது சீடர்கள், தங்களிடம் அப்பம் இல்லாததை குறித்தே சொல்கிறார் என சீடர்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள். அவர்கள் பேசிக்கொள்வதை அறிந்த இயேசு அவர்களிடம், உங்களிடம் அப்பம் இல்லாததை குறித்து ஏன் பேசிக் கொள்கிறீர்கள்? நீங்கள் இன்னும் காணாமலும் விளங்கிக் கொள்ளாமலும் இருக்கிறீர்களா? உங்களுடைய இதயங்கள் கடினமாய் இருக்கின்றனவோ? நீங்கள் கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேட்காதிருக்கிறீர்களா? ஏன் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பிட்டுக் கொடுத்த போது மீதியான அப்பத்துண்டுகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்றார். அவர்கள் 12 என்றார்கள். நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்த போது மீதியான அப்பத்துண்டுகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் 7 என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களிடம், இன்னும் நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லையா என்றார். அவர்கள் பெத்சாயிதாவுக்கு வந்தபோது சில மனிதர் ஒரு குருடனை கொண்டு வந்து இயேசு அவனை தொட வேண்டும் என்று கெஞ்சி கேட்டார்கள். அவர் அந்த குருடனுடைய கையை பிடித்து கிராமத்துக்கு வெளியே கொண்டு போனார். இயேசு அவனுடைய கண்களின் மேல் துப்பி தனது கைகளை அவன் மேல் வைத்து, நீ எதையாவது காண்கிறாயா என்று கேட்டார். அவன் நிமிர்ந்து பார்த்து, நான் மனிதரை காண்கிறேன், ஆனால் அவர்களோ நடந்து திரிகிற மரங்களைப் போல் காணப்படுகிறார்கள் என்றார். இயேசு திரும்பவும் ஒரு தடவை தனது கைகளை அவனுடைய கண்களின் மேல் வைத்தார். அப்பொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டன. அவன் திரும்பவும் தன்னுடைய பார்வையை பெற்று எல்லாவற்றையும் தெளிவாய் கண்டான். இயேசு அவனிடம், கிராமத்துக்கு போய் இதை பற்றி சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அவனை அவனுடைய வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். இயேசுவும் அவருடைய சீடர்களும் செசரியா பிலிப்பி பட்டணத்தை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர் அவர்களிடம், மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், வேறு சிலர் எலியா என்றும், இன்னும் சிலர் இறைவாக்கினரில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் யார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். அதற்கு பேதுரு, நீரே கிறிஸ்து என்றார். அப்பொழுது இயேசு தம்மை குறித்து வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது என்று எச்சரித்தார். மானிட மகன் அநேக பாடுகள் பட வேண்டும் என்றும், சமூக தலைவர்களாலும் தலைமை ஆசாரியர்களாலும் நீதிச் சட்ட ஆசிரியர்களாலும் புறக்கணிக்கப்படுவார் என்றும் அவர்களுக்கு போதிக்கத் தொடங்கினார். அத்துடன் தாம் கொல்லப்பட வேண்டும் என்றும் 3 நாட்களுக்கு பின் உயிரோடு எழுந்திருப்பார் என்றும் சொன்னார். அவர் இவற்றை ஒளிவு மறைவின்றி சொன்னபோது பேதுரு அவரை ஒரு பக்கமாக கூட்டிக் கொண்டு போய் அவரை கண்டிக்கத் தொடங்கினார்.
இயேசு திரும்பி தனது சீடர்களை நோக்கி பார்த்து பேதுருவை கண்டித்து, சாத்தானே, எனக்கு பின்னாக போ. நீ இறைவனுடைய காரியங்களில் மனதை செலுத்தாமல் மனித காரியங்களில் மனதை செலுத்துகிறாய் என்றார். அதன் பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் தமது சீடர்களையும் அழைத்துச் சொன்னதாவது, யாராவது என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தனது சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். ஏனெனில் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள விரும்புகிறவர்கள் அதை இழந்து போவார்கள். எனக்காகவோ நற்செய்திக்காகவோ தங்கள் உயிரை இழக்கிறவர்கள் அதை காத்துக் கொள்வார்கள். யாராவது முழு உலகத்தையும் தனக்கு உரிமையாக்கிக் கொண்டாலும் தன் ஆத்துமாவை பறிகொடுத்தால் அதனால் அவர்களுக்கு பலன் என்ன? யாராவது தங்கள் ஆத்துமாவுக்கு ஈடாக என்னத்தைத்தான் கொடுக்க முடியும்? விபச்சாரமும் பாவமும் நிறைந்த இந்த தலைமுறையினர் மத்தியில் எவனாவது என்னை குறித்தும் எனது வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்பட்டால் மானிட மகனாகிய நானும் பரிசுத்த தூதர்களுடன் என் பிதாவின் மகிமையில் வரும்போது அவனை குறித்து வெட்கப்படுவேன் என்றார். பின்பு அவர் அவர்களிடம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், இங்கே நின்று கொண்டிருக்கும் சிலர் இறையரசு வல்லமையுடன் வருவதை காணும் முன் மரணமடைய மாட்டார்கள் என்றார். ஆறு நாட்களுக்கு பின் இயேசு தம்முடன் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஒரு உயர்ந்த மலைக்கு ஏறிப்போனார். அங்கே அவர்கள் தனிமையாய் இருக்கையில் அவர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமடைந்தார். அவருடைய உடைகள் மிகவும் பிரகாசமான வெண்மையாயிருந்தன. அவை இந்த பூமியில் உள்ள எவராலும் வெளுக்க முடியாத அளவு வெண்மையாயிருந்தன. அத்துடன் எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். உடனே பேதுரு இயேசுவிடம், போதகரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கும் ஒன்றுமாக நாம் 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். அவர்கள் மிகவும் பயமடைந்திருந்தபடியால் அவனுக்கு என்னத்தை சொல்வதென்றே தெரியவில்லை. அப்பொழுது ஒரு மேகம் தோன்றி அவர்களை மூடிக்கொண்டது. அந்த மேகத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது, இவர் என் மகன், நான் இவரில் அன்பாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். திடீரென அவர்கள் சுற்றி பார்த்தபோது இயேசுவை தவிர தங்களோடு வேறு எவரையும் அவர்கள் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வருகிற போது மானிட மகன் இறந்தோரிலிருந்து உயிருடன் எழுந்திருக்கும் வரைக்கும் அவர்கள் தாம் கண்டதை வேறு ஒருவருக்கும் சொல்லக்கூடாது என்று இயேசு அவர்களுக்கு உத்தரவிட்டார். அவர்கள் இந்த காரியத்தை தங்களுக்குள்ளேயே வைத்து, இறந்தோரிலிருந்து உயிர்த்தெழுவது என்றால் என்ன என்று ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். அவர்கள் அவரிடம், முதலாவது எலியா வர வேண்டும் என்று நீதிச்சட்ட ஆசிரியர்கள் சொல்கிறார்களே, அது ஏன் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உண்மையாக எலியாவே முதலாவதாய் வந்து எல்லாவற்றையும் முன்னிறுத்த நிலைக்கு கொண்டு வருவான். அப்படியானால் மானிட மகன் அதிகமாக துன்பப்பட்டு புறக்கணிக்கப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறதே, அது ஏன்? நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியா வந்துவிட்டான். அவனை குறித்து எழுதியிருக்கிறபடியே அவர்கள் தாங்கள் விரும்பிய எல்லாவற்றையும் அவனுக்கு செய்து விட்டார்கள் என்றார். அவர்கள் மற்ற சீடர்களிடம் வந்து சேர்ந்தபோது அவர்களை சுற்றி பெருங்கூட்டமான மக்கள் கூடியிருப்பதையும் நீதிச்சட்ட ஆசிரியர்கள் சீடர்களுடன் விவாதித்துக் கொண்டிருப்பதையும் கண்டார்கள். மக்கள் எல்லோரும் இயேசுவை கண்டவுடனேயே வியப்பு நிறைந்தவர்களாய் ஓடிப்போய் அவரை வாழ்த்தினார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் எதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். கூடியிருந்த மக்கள் மத்தியில் இருந்த ஒருவன், போதகரே, நான் என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அவனை ஒரு ஆவி பிடித்திருப்பதால் அவன் பேசும் ஆற்றலை இழந்து விட்டான். அது அவனை பிடிக்கும் போதெல்லாம் அது அவனை தரையில் தள்ளி வீழ்த்துகிறது. அவன் வாயால் நுரைத்தள்ளி பல்லை கடித்து நெரித்துக் கொண்டு விரைப்புற்று போகிறான். நான் அந்த ஆவியை துரத்தும்படி உமது சீடர்களிடம் கேட்டேன், ஆனால் அவர்களால் அதை துரத்த முடியவில்லை என்றான். அப்பொழுது இயேசு, விசுவாசமில்லாத தலைமுறையினரே, நான் எவ்வளவு காலம் உங்களோடு இருப்பேன்?
நான் எவ்வளவு காலம் உங்களை சகித்துக் கொண்டிருப்பேன்? அந்த சிறுவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். எனவே அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அந்த ஆவி இயேசுவை கண்டவுடனே சிறுவனை வலிப்புறச் செய்து அவனை கீழே வீழ்த்தியது. அவன் தரையில் விழுந்து புரண்டான். அவன் வாயிலிருந்து நுரை வந்தது. இயேசு அந்த சிறுவனுடைய தகப்பனிடம், இது எவ்வளவு காலமாக இப்படி இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அவன், இவனுடைய குழந்தை பருவத்திலிருந்தே இப்படி இருக்கிறது என்றான். இந்த ஆவி இவனை கொல்லும்படி நெருப்புக்குள்ளும் தண்ணீருக்குள்ளும் பல தடவைகள் தள்ளி வீழ்த்தி இருக்கிறது. உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மேல் இரக்கம் கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றான். அதற்கு இயேசு, இயலுமா என்று கேட்கிறாயோ? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் இயலும் என்றார். உடனடியாக அந்த சிறுவனின் தகப்பன், நான் விசுவாசிக்கிறேன், ஆயினும் என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்றான். மக்கள் திரண்டு அவ்விடத்திற்கு ஓடி வருவதை இயேசு கண்டார். அப்போது அவர் அந்த அசுத்த ஆவியை பார்த்து, செவிடும் ஊமையுமான ஆவியே, இவனை விட்டு வெளியே போ, இனி ஒருபோதும் இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்றார். அந்த ஆவி கூச்சலிட்டு அவனை அதிகமாக வலிப்புறச் செய்து அவனை விட்டு வெளியே வந்தது. பலர் அவனை பார்த்து, இவன் செத்து விட்டான் என சொல்லும் அளவுக்கு அவன் செத்தவன் போல் கிடந்தான். ஆனால் இயேசுவோ அவனது கையை பிடித்து அவனை தூக்கி நிறுத்தினார். அவன் எழுந்து நின்றான். பின்பு இயேசு வீட்டிற்குள் போனபோது அவருடைய சீடர்கள் தனியாக அவரிடம், எங்களால் அதை துரத்திவிட முடியாமல் போனது ஏன் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகையான ஆவி மன்றாட்டினாலும் உபவாசத்தினாலும் மட்டுமே வெளியேறும் என்றார். அவர்கள் அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாக கடந்து சென்றார்கள். தாம் எங்கே இருக்கிறோம் என்று எவரும் அறிவதை இயேசு விரும்பவில்லை. ஏனெனில் இயேசு அந்த வேளையை தமது சீடருக்கு போதிப்பதற்காக வைத்திருந்தார். அவர் அவர்களிடம், மானிட மகன் ஒப்பு கொடுக்கப்பட்டு மனிதரின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் என்றும் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் என்றும் 3 நாட்களுக்கு பின் அவர் உயிருடன் எழுந்திருப்பார் என்றும் சொன்னார். ஆனால் அவர்களோ அவர் சொன்னதை விளங்கிக் கொள்ளவில்லை. அவர் சொன்னதை குறித்து அவரிடம் கேட்கவும் பயப்பட்டார்கள். அவர்கள் கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். அவர் வீட்டில் இருந்தபோது சீடர்களிடம், வழியிலே நீங்கள் என்னத்தை பற்றி விவாதித்துக் கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் வழியில் தாங்களில் யார் பெரியவன் என்று விவாதித்துக் கொண்டு வந்தபடியால் மௌனமாயிருந்தார்கள். இயேசு உட்கார்ந்து 12 சீடர்களையும் தம்மிடம் வரும்படி கூப்பிட்டு, எவனாவது முதன்மையானவனாயிருக்க விரும்பினால் அவனே எல்லாரிலும் கடைசியானவனாக இருக்க வேண்டும், அவன் எல்லோருக்கும் பணியாளனாகவும் இருக்க வேண்டும் என்றார். இயேசு ஒரு சிறு பிள்ளையை தூக்கி எடுத்து அவனை அவர்கள் நடுவே நிறுத்தி தமது கைகளால் தூக்கிக் கொண்டு அவர்களுக்கு சொன்னதாவது, எனது பெயரில் இந்த பிள்ளைகளில் ஒருவனை ஏற்றுக்கொள்கிறவன் எவனோ அவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறான் என்றார். அப்பொழுது யோவான் அவரிடம், போதகரே, ஒருவன் உமது பெயரினாலே பேய்களை துரத்துவதை நாங்கள் கண்டோம். அவன் எங்களில் ஒருவன் அல்லாதபடியினால் நாங்கள் அவனை தடை செய்தோம் என்றார். இயேசு அவர்களிடம், அவனை தடை செய்ய வேண்டாம். எனது பெயரினால் அற்புதத்தை செய்கிறவன் சீக்கிரமாய் என்னை குறித்து தீமையாய் பேச மாட்டான். ஏனெனில் நமக்கு விரோதமாயிராதவன் நமக்கு சாதகமாகவே இருக்கிறான். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் என்ற காரணத்தால் எவனாவது என் பெயரில் உங்களுக்கு ஒரு குவளை தண்ணீர் கொடுத்தால் அவன் நிச்சயமாக தனக்குரிய வெகுமதியை பெறாமல் போக மாட்டான் என்றார். எவனாவது என்னில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறு பிள்ளைகளுள் ஒருவனை பாவத்தில் விழப்பண்ணினால் அவனுடைய கழுத்தில் பெரிய திரிகைக்கல் கட்டப்பட்டு அவன் கடலுக்குள் எரியப்படுவது அவனுக்கு நலமாயிருக்கும். உனது கை உன்னை பாவம் செய்ய பண்ணினால் அதை வெட்டி போடு. நீ 2 கைகளுடன் அணைந்து போகாத நெருப்புள்ள நரகத்திற்குள் போவதை பார்க்கிலும் ஊனமுள்ளவனாய் வாழ்விற்குள் போவது சிறந்தது. நரகத்திலே அவர்களை தின்னும் புழு சாவதும் இல்லை, அங்குள்ள நெருப்பு அணைவதும் இல்லை. உனது கால் உன்னை பாவம் செய்ய பண்ணினால் அதை வெட்டி போடு. நீ 2 கால்களுடன் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் முடவனாய் வாழ்வுக்குள் போவது உனக்கு சிறந்தது. நரகத்திலே அவர்களை தின்னும் புழு சாவதும் இல்லை, அங்குள்ள நெருப்பு அணைவதும் இல்லை. உனது கண் உன்னை பாவம் செய்ய பண்ணினால் அதை தோண்டி எடுத்து விடு. நீ 2 கண்களுடன் நரகத்திற்குள் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒரு கண்ணுடன் இறைவனின் அரசுக்குள் போவது உனக்கு சிறந்தது. நரகத்தில் அவர்களை தின்னும் புழு சாவதும் இல்லை, அங்குள்ள நெருப்பு அணைந்து போவதும் இல்லை.
உப்பிட்டு பதனிடுவது போல ஒவ்வொருவரும் நெருப்பினால் பதனிடப்படுவார்கள். உப்பு நல்லது, ஆனால் அது தனது உவர்ப்புத்தன்மையை இழந்து போனால் அதை எவ்விதம் திரும்பவும் உவர்ப்பு உடையதாக மாற்ற முடியும்? நீங்கள் உங்கள் மத்தியில் சாரமுள்ள உறவு உடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானமாயும் இருங்கள் என்றார். பின்பு இயேசு அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு யூதேயாவின் பிரதேசத்திற்கும் யோர்தானுக்கு மறுபக்கத்தில் உள்ள பகுதிகளுக்கும் போனார். திரும்பவும் மக்கள் அவரிடம் பெருங்கூட்டமாய் வந்தார்கள். வழக்கம் போல் அவர் அவர்களுக்கு போதித்தார். சில பரிசேயர் வந்து அவரை சோதிக்கும்படி, ஒரு மனிதன் தனது மனைவியை விவாகரத்து செய்வது நீதி சட்டத்திற்கு உகந்ததோ என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் மோசே என்ன கட்டளை கொடுத்திருக்கிறான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஒருவன் விவாகரத்து பத்திரத்தை எழுதி அவளை விவாகரத்து செய்ய மோசே அனுமதி கொடுத்திருக்கிறார் என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, உங்கள் கடினப்பட்ட இதயத்தின் நிமித்தமே மோசே இந்த நீதி சட்டத்தை உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் என்றார். ஆனால் படைப்பின் தொடக்கத்திலே இறைவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாகவே படைத்தார். இந்த காரணத்தினாலேயே ஒரு மனிதன் தனது தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து தனது மனைவியோடு இணைந்து வாழ்வான். அவர்கள் இருவரும் ஒரே உடலாயிருப்பார்கள். எனவே அவர்கள் இனி இருவர் அல்ல, ஒருவராயிருக்கிறார்கள். ஆகையால் இறைவன் ஒன்றிணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். திரும்பவும் அவர்கள் வீட்டில் இருந்தபோது சீடர்கள் இதை பற்றி இயேசுவிடம் கேட்டார்கள். அதற்கு அவர், தனது மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்கிற ஒருவன் அவளுக்கு விரோதமாக விபச்சாரம் செய்கிறார். ஒரு பெண் தனது கணவனை விவாகரத்து செய்துவிட்டு இன்னொருவனை திருமணம் செய்தால் அவள் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று மக்கள் அவர்களை அவரிடம் கொண்டு வந்தார்கள். ஆனால் சீடரோ அவர்களை கண்டித்தார்கள். இயேசு இதை கண்டபோது கோபமடைந்தார். அவர் அவர்களிடம், சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடை செய்ய வேண்டாம், ஏனெனில் இறையரசு இப்படிப்பட்டவர்களுக்கே உரியது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், சிறு பிள்ளையைப் போல் இறைவனுடைய அரசை ஏற்றுக்கொள்ளாத ஒருவன் அதற்குள் ஒருபோதும் செல்ல மாட்டான் என்றார். அவர் அந்த பிள்ளைகளை தனது கைகளால் அணைத்துக் கொண்டு தனது கைகளை அவர்களின் மேல் வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இயேசு அங்கிருந்து போய்க் கொண்டிருக்கையில் ஒருவன் அவரிடத்தில் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ ஏன் என்னை நல்லவர் என்று அழைக்கிறாய்? இறைவனை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை. கொலை செய்ய வேண்டாம், விபச்சாரம் செய்ய வேண்டாம், களவு செய்ய வேண்டாம், பொய் சாட்சி சொல்ல வேண்டாம், மோசடி செய்ய வேண்டாம், உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் மதிப்பு கொடு என்ற கட்டளைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, நான் சிறுவனாயிருந்த காலம் முதல் இவற்றையெல்லாம் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி பார்த்து அவனிடத்தில் அன்பு கொண்டு, ஒரு காரியம் மட்டும் உன்னிடத்தில் குறைவுபடுகிறது. நீ போய் உன்னிடம் உள்ளவற்றையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு செல்வம் உண்டாயிருக்கும். அதன் பின்பு வந்து என்னை பின்பற்று என்றார். இதை கேட்ட அவன் துக்கமடைந்தான். அவனிடம் மிக பெரும் செல்வம் இருந்தபடியால் அவன் கவலையோடு போய்விட்டான். இயேசு சுற்றி பார்த்து தனது சீடர்களிடம், செல்வந்தன் ஒருவன் இறைவனின் அரசுக்குள் போவது எவ்வளவு கடினமானது என்றார். அவருடைய வார்த்தைகளை குறித்து சீடர்கள் வியப்படைந்தார்கள். ஆனால் இயேசு திரும்பவும் அவர்களிடம், பிள்ளைகளே, செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் இறைவனுடைய அரசிற்குள் போவது எவ்வளவு கடினமானது. ஒரு செல்வந்தன் இறைவனுடைய அரசிற்குள் போவதை பார்க்கிலும் ஒரு ஒட்டகம் ஊசியின் காதுக்கூடாக நுழைவது இலகுவாயிருக்கும் என்றார். சீடர்களோ மேலும் அதிக வியப்படைந்து, அப்படியானால் யார் ரட்சிக்கப்பட முடியும் என்று ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி பார்த்து, மனிதனால் இது முடியாததுதான், ஆனால் இறைவனால் இது முடியாதது அல்ல. இறைவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரிடம், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே என்றார். அதற்கு இயேசு,
நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், எனக்காகவும் நற்செய்திக்காகவும் எவனாவது தனது வீட்டையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தகப்பனையோ பிள்ளைகளையோ வயலையோ விட்டிருந்தால் அவன் இந்த வாழ்வில் வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாய்மார்களையும் பிள்ளைகளையும் வயல்களையும் 100 மடங்காக பெற்றுக்கொள்ளாமல் போக மாட்டான். அத்துடன் துன்புறுத்தல்களும் அவனுக்கு ஏற்படும். வரப்போகும் வாழ்விலோ அவன் நித்திய வாழ்வை பெறுவான். ஆனால் முதன்மையாயிருக்கும் அநேகர் கடைசியானவர்களாவார்கள், கடைசியாயிருக்கும் அநேகர் முதன்மையானவர்களாவார்கள் என்றார். அவர்கள் எருசலேமுக்கு போய்க் கொண்டிருக்கும் வழியில் இயேசு அவர்களுக்கு முன்னால் போய்க் கொண்டிருந்தார். சீடர்கள் வியப்படைந்தார்கள். அவரை பின்பற்றி சென்ற மற்றவர்களோ பயமடைந்திருந்தார்கள். திரும்பவும் அவர் 12 சீடர்களையும் ஒரு பக்கமாக கூட்டிச் சென்று தமக்கு நிகழவிருப்பதை குறித்து அவர்களுக்கு சொன்னார். நாம் எருசலேமுக்கு போகிறோம். மானிட மகன் தலைமை ஆசாரியர்களிடமும் நீதிச்சட்ட ஆசிரியர்களிடமும் காட்டிக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்து பிற இனத்தவர்களிடம் அவரை ஒப்பு கொடுப்பார்கள். பிற இனத்தவர்களோ அவரை ஏளனம் செய்து அவர் மேல் துப்புவார்கள். அவரை சவுக்கால் அடித்து கொலை செய்வார்கள். ஆகிலும் 3 நாட்களின் பின்போ அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். அப்பொழுது செபதேயுவின் மகன்களான யாக்கோபும் யோவானும் இயேசுவினிடம் வந்து, போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவர்கள் அதற்கு பதிலாக, உமது மகிமையில் எங்களில் ஒருவன் உமது வலது பக்கத்திலும் மற்றவன் இடது பக்கத்திலுமாக உட்கார்ந்திருக்க அனுமதியும், அதையே விரும்புகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நீங்கள் கேட்பது என்ன என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். நான் குடிக்கும் பாத்திரத்திலிருந்து உங்களால் குடிக்க முடியுமா? அல்லது எனக்கு இருக்கும் ஞானஸ்நானத்தில் உங்களால் பங்கு கொள்ள முடியுமா என்று கேட்டார். அதற்கு அவர், எங்களாலும் முடியும் என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உண்மையாய் நான் குடிக்கும் பாத்திரத்திலிருந்து நீங்கள் குடிப்பீர்கள், எனக்கிருக்கும் ஞானஸ்நானத்தை நீங்களும் பெறுவீர்கள். ஆனால் என்னுடைய வலது பக்கத்தில் உட்காருவதையோ இடது பக்கத்தில் உட்காருவதையோ அனுமதிப்பது என்னுடைய செயல் அல்ல. இந்த இடங்கள் யாருக்கென ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கின்றனவோ அவர்களுக்கே அவை கொடுக்கப்படும் என்றார். மற்ற 10 பேரும் இதை கேட்டபோது அவர்கள் யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் கோபமடைந்தார்கள். இயேசு அவர்களை ஒன்றாய் கூப்பிட்டு, பிற இனத்தவர்களின் ஆளுநர்களாய் கருதப்படுகிறவர்கள் அவர்களை அடக்கி ஆளுகிறார்கள் என்றும் அவர்களுடைய உயர் அதிகாரிகள் அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களுள் அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் மத்தியில் எவன் பெரியவனாக வர விரும்புகிறானோ அவன் உங்களுக்கு பணிவிடை செய்கிறவனாக இருக்க வேண்டும். முதன்மையாயிருக்க விரும்புகிறவன் எவனோ அவன் எல்லோருக்கும் அடிமையாயிருக்க வேண்டும். மானிட மகனாகிய நானும் கூட பணிவிடையை பெற்றுக்கொள்ள அல்ல, பணிவிடை செய்யவே வந்தேன். அநேகரை மீட்கும் பொருட்டாக என் உயிரை கொடுக்கவும் வந்தேன் என்றார். அதன்பின் இயேசுவும் அவருடைய சீடர்களும் எரிகோவுக்கு வந்து சேர்ந்ததும் அவர்களும் பெருங்கூட்டமாயிருந்த மக்களும் பட்டணத்தை விட்டு புறப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது திமேயுவின் மகனான பர்த்திமேயு என்னும் ஒரு குருடன் வீதி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். நாசரேத்தைச் சேர்ந்த இயேசு வருகிறார் என அவன் கேள்விப்பட்ட போது, இயேசுவே, தாவீதின் மகனே, என் மேல் இரக்கமாயிரும் என்று சத்தமிட்டு கூப்பிடத் தொடங்கினான். பலர் அவனை கண்டித்து சத்தமிட வேண்டாம் என அவனுக்கு சொன்னார்கள். ஆனால் அவனோ, தாவீதின் மகனே, என் மேல் இரக்கமாயிரும் என்று இன்னும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டான். இயேசு அவ்விடத்தில் நின்று, அவனை கூப்பிடுங்கள் என்றார். அவர்கள் அந்த குருடனை கூப்பிட்டு, தைரியமாயிரு, எழுந்து நில், அவர் உன்னை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவன் தன் மேலுடைய எரிந்துவிட்டு துள்ளி எழுந்து இயேசுவிடம் வந்தான். இயேசு அவனிடம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை பெற விரும்புகிறேன் என்றான். அப்பொழுது இயேசு, நீ போ, உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கி விட்டது என்றார். உடனடியாக அவன் பார்வையடைந்து வீதியிலே இயேசுவை பின்பற்றிச் சென்றான். இயேசு தமது சீடர்களுடன் எருசலேமை நெருங்கி ஒலிவ மலைக்கு அருகேயுள்ள பெத்பகே, பெத்தானியா ஆகிய பட்டணங்களுக்கு வந்தார்.
அவர் தமது சீடர்கள் 2 பேரை அனுப்பி, உங்களுக்கு முன்னே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். நீங்கள் அதற்குள் போகையில் ஒருவனும் ஏறிச் சென்றிராத ஒரு கழுதைக்குட்டி கட்டியிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து இங்கே கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம், ஏன் அதை அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், கர்த்தருக்கு இது தேவை, அவர் சீக்கிரமாய் இதை திரும்பவும் இங்கே அனுப்பி வைப்பார் என்று சொல்லுங்கள் என்றார். அவர்கள் போய் வெளிவீதியில் ஒரு வீட்டின் வாயிலின் அருகே கழுதைக்குட்டி ஒன்று கட்டப்பட்டிருப்பதைக் கண்டார்கள். அவர்கள் அதை அவிழ்க்கும் போது அங்கே நின்று கொண்டிருந்த சிலர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஏன் கழுதைக்குட்டியை அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு சீடர்கள் இயேசு தமக்கு சொல்லியிருந்தபடியே பதிலளித்தார்கள். மக்களும் சீடர்கள் அதை அவிழ்த்துக் கொண்டு போக அனுமதித்தார்கள். அவர்கள் கழுதைக்குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தமது மேலுடைகளை அதன் மேல் போட்டார்கள். அவர் அதன் மேல் உட்கார்ந்தார். அநேகர் தங்களுடைய மேலுடைகளை வீதியிலே விரித்தார்கள். மற்றவர்கள் வயல்வெளியில் இருந்த மரக்கிளைகளை வெட்டி பரப்பினார்கள். அவருக்கு முன்னாக சென்றவர்களும் பின்னாக சென்றவர்களும் சத்தமிட்டு, ஓசன்னா, கர்த்தரின் பெயரில் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்படுவாராக, நமது தந்தை தாவீதின் வரப்போகும் அரசு ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதங்களில் ஓசன்னா என ஆர்ப்பரித்தார்கள். இயேசு எருசலேமுக்குள் சென்று ஆலயத்திற்கு போனார். அவர் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்துவிட்டு நேரமாகிவிட்டதால் 12 கூட அங்கிருந்து பெத்தானியாவுக்கு போனார். மறுநாள் அவர்கள் பெத்தானியாவை விட்டு புறப்படுகையில் இயேசு பசியாயிருந்தார். தூரத்திலே இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை அவர் கண்டு, அதில் பழங்கள் ஏதும் இருக்கின்றனவா என்று பார்க்கும்படி போனார். அவர் அதற்கு கிட்ட வந்தபோது அதிலே இலைகளைத் தவிர வேறு எதையும் காணவில்லை, ஏனெனில் அது அத்திப்பழ காலம் அல்ல. அப்பொழுது அவர் அந்த மரத்தை பார்த்து, இனி ஒருவனும் ஒருபோதும் உன்னிலிருந்து பழம் பறித்து சாப்பிடாதிருப்பானாக என்றார். அவர் அப்படி சொன்னதை சீடர்கள் கேட்டனர். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு ஆலய முற்றத்திற்கு சென்று அங்கே பொருட்கள் விற்பவர்களையும் வாங்குபவர்களையும் வெளியே துரத்தத் தொடங்கினார். நாணய மாற்று செய்பவர்களின் மேசைகளையும் புறாக்கள் விற்பவர்களின் இருக்கைகளையும் புரட்டித் தள்ளினார். ஆலய முற்றத்தின் வழியாக வியாபார பொருட்களை கொண்டு செல்வதற்கு அவர் ஒருவரையும் அனுமதிக்கவில்லை. இயேசு அவர்களுக்கு போதித்து, எனது வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது அல்லவா? ஆனால் நீங்களோ அதை கள்வர்களின் குகையாக்கினீர்களே என்று சொன்னார். தலைமை ஆசாரியர்களும் நீதிச்சட்ட ஆசிரியர்களும் இதை கேட்டபோது அவரை கொல்வதற்கு வழிதேடத் தொடங்கினார்கள். ஆனால் அவர்கள் அவருக்கு பயந்தார்கள், ஏனெனில் கூடியிருந்த மக்கள் கூட்டம் அவருடைய கற்பித்தலை வியப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தது. மாலை வேளையான போது இயேசுவும் சீடர்களும் நகரத்தை விட்டு வெளியே போனார்கள். மறுநாள் காலையில் அவர்கள் திரும்பி வரும்போது அந்த அத்திமரம் வேரிலிருந்து பட்டுப்போயிருப்பதை சீடர்கள் கண்டார்கள். பேதுரு நடந்ததை நினைவு கூர்ந்து இயேசுவிடம், போதகரே, பாரும், நீர் சபித்த அந்த அத்திமரம் பட்டுப்போயிற்று என்றார். அதற்கு இயேசு, இறைவனின் விசுவாசம் உங்களில் இருக்கட்டும். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன். ஒருவன் இந்த மலையை பார்த்து, நீ போய் கடலில் விழு என்று சொல்லி தனது இதயத்தில் சந்தேகப்படாமல் தான் சொல்வது நடக்கும் என்று விசுவாசித்தால் அது அவனுக்கு செய்யப்படும். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் மன்றாட்டில் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அது உங்களுடையதாகும். ஆனால் நீங்கள் மன்றாடிக் கொண்டு நிற்கும் போது யாராவது உங்களுக்கு பிழை செய்ததினால் அவனுக்கு விரோதமாக உங்கள் மனதில் நீங்கள் கசப்பு வைத்திருந்தால் அவனை மன்னியுங்கள். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் கூட உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பார். அப்படி நீங்கள் மன்னியாவிட்டால் உங்கள் பரலோக பிதாவும் உங்கள் பாவங்களை மன்னிக்க மாட்டார் என்றார். அவர்கள் திரும்பவும் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார்கள். இயேசு ஆலய முற்றங்களில் நடந்து கொண்டிருக்கையில் தலைமை ஆசாரியர்களும் நீதிச்சட்ட ஆசிரியர்களும் சமூக தலைவர்களும் அவரிடம் வந்தார்கள். அவர்கள் அவரிடம், நீர் எந்த அதிகாரத்தை கொண்டு இந்த காரியங்களை செய்கிறீர்?
இதை செய்வதற்கு உமக்கு அதிகாரம் கொடுத்தது யார் என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதற்கு பதிலை எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது எந்த அதிகாரத்தை கொண்டு நான் இவற்றை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்வேன். யோவானின் ஞானஸ்நானம் பரலோகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதரிடமிருந்து வந்ததா? அதை எனக்கு சொல்லுங்கள் என்றார். அவர்கள் அதை குறித்து தங்களுக்குள்ளே கலந்து பேசினார்கள். அது பரலோகத்திலிருந்து வந்தது என்று நாம் சொல்வோமானால் ஏன் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை என்று நம்மிடம் கேட்பார். அது மனிதரிடமிருந்து வந்தது என்று சொல்லவும் நமக்கு பயமாயிருக்கிறது என்றார்கள். ஏனெனில் எல்லோரும் யோவான் ஒரு இறைவாக்கினன் என்று ஏற்றுக்கொண்டிருந்தபடியால் மக்களின் நிமித்தம் அப்படி சொல்ல பயந்தார்கள். எனவே அவர்கள் இயேசுவுக்கு மறுமொழியாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். இயேசு அவர்களிடம், அப்படியானால் இந்த காரியங்களை எந்த அதிகாரத்தை கொண்டு செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்றார். பின்பு இயேசு அவர்களுடனே ஓமை கதைகள் மூலம் பேசினார். ஒருவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கினான். அவன் அதை சுற்றி வேலி அடைத்து ஒரு திராட்சை ஆலையை கட்டி அங்கு ஒரு காவற் கோபுரத்தையும் அமைத்தான். அதன் பின்பு அவன் அந்த திராட்சை தோட்டத்தை சில விவசாயிகளுக்கு குத்தகையாக கொடுத்துவிட்டு பயணம் போய்விட்டான். அறுவடை காலம் வந்தபோது அந்த குத்தகைக்காரரிடமிருந்து திராட்சை தோட்டத்தின் பழங்களின் பங்கை பெற்றுக் கொண்டு வரும்படி அவன் ஒரு வேலைக்காரனை அனுப்பினான். அந்த குத்தகைக்காரர்களோ அவனை பிடித்து அடித்து வெறுங்கையுடன் அனுப்பிவிட்டார்கள். அப்பொழுது அவன் இன்னொரு வேலைக்காரனையும் அவர்களிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இவனையும் தலையில் அடித்து வெட்கப்படுத்தினார்கள். அவன் இன்னொரு வேலைக்காரனை அனுப்பினான். இவனை அவர்கள் கொன்று போட்டார்கள். அவன் இன்னும் பலரை அனுப்பினான். அவர்களில் சிலரை அவர்கள் அடித்தார்கள், மற்றவர்களை கொன்று போட்டார்கள். இனிமேல் அனுப்புவதற்கு அவனிடம் அவன் அன்பு செலுத்திய அவனுடைய மகன் மட்டுமே இருந்தான். எனது மகனுக்கு அவர்கள் மதிப்பு கொடுப்பார்கள் என்று சொல்லி கடைசியாக அவன் தன் மகனை அனுப்பினான். ஆனால் அந்த குத்தகைக்காரர்களோ, இவனே உரிமையாளன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்பொழுது இந்த உரிமை சொத்து நம்முடையதாகும் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்படியே அவனை பிடித்து கொலை செய்து தோட்டத்திற்கு வெளியே எறிந்து போட்டார்கள். இதை சொல்லிவிட்டு இயேசு அவர்களிடம், இப்பொழுது திராட்சை தோட்டத்தின் சொந்தக்காரன் என்ன செய்வான் என்று கேட்டார். நான் சொல்கிறேன், அவன் வந்து அந்த குத்தகைக்காரர்களை கொலை செய்து அந்த திராட்சை தோட்டத்தையும் வேறு யாருக்காவது கொடுப்பான். நீங்கள் இந்த வேத வசனத்தை வாசிக்கவில்லையா? கட்டடம் கட்டுகிறவர்கள் புறக்கணித்து தள்ளிவிட்ட கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. கர்த்தர் இதை செய்திருக்கிறார், இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை கைது செய்ய வழி தேடினார்கள். ஏனெனில் அவர் தங்களுக்கு எதிராகவே இந்த ஓமை கதையை சொன்னார் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் அங்கு கூடியிருந்த மக்களுக்கு பயந்ததினால் அவரை விட்டு போய்விட்டார்கள். பின்பு அவர்கள் இயேசுவை அவருடைய வார்த்தையை கொண்டே குற்றம் பிடிக்கும்படி பரிசேயரில் சிலரையும் ஏரோதியரில் சிலரையும் அவரிடம் அனுப்பினார்கள். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மை தவறாதவர் என்று எங்களுக்கு தெரியும். நீர் ஆள் பார்த்து செயற்படாதபடியால் மனிதருடைய கருத்துரையை பொருட்படுத்தாதவர். நீர் இறைவனுடைய வழியை உண்மையின்படியே கற்பிக்கிறீர் என்பதும் எல்லோருக்கும் தெரியும். சீசருக்கு நாங்கள் வரி செலுத்துவது சரியானதா இல்லையா? நாங்கள் அதை செலுத்த வேண்டுமா செலுத்த வேண்டியதில்லையா என்று கேட்டார்கள். ஆனால் இயேசுவுக்கோ அவர்களின் தந்திரம் தெரிந்திருந்தது. அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை கண்ணிக்குள் அகப்பட வைக்க முயற்சிக்கிறீர்கள்? ஒரு வெள்ளி நாணயத்தை நான் பார்ப்பதற்கு என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அந்த நாணயத்தை கொண்டு வந்த போது அவர் அவர்களிடம், இந்த நாணயத்தில் உள்ள உருவம் யாருடையது? இதில் பொறிக்கப்பட்டிருக்கும் எழுத்துக்கள் யாருடையவை என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சீசருடையது என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அப்படியானால் சீசருக்குரியதை சீசருக்கும் இறைவனுக்குரியதை இறைவனுக்கும் கொடுங்கள் என்றார். அவர் சொன்னதை கேட்டு அவர்கள் வியப்படைந்தார்கள். அப்பொழுது இறந்தோர் உயிர்த்தெழுவதில்லை என்ற நம்பிக்கை கொண்டிருந்த சதுசேயர் இயேசுவிடம் ஒரு கேள்வியுடன் வந்தார்கள். அவர்கள் அவரிடம், போதகரே, ஒருவன் பிள்ளைகள் அற்றவனாய் தனது மனைவியை விட்டு இறந்து போனால் இறந்தவனுடைய சகோதரன் அந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்றும் இறந்து போன தன் சகோதரனுக்காக பிள்ளைகளை பெற வேண்டும் என்றும் எங்களுக்கு மோசே எழுதி கொடுத்திருக்கிறார்.
இங்கே 7 சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்களில் மூத்தவன் திருமணம் செய்து பிள்ளைகள் இல்லாமல் இறந்து போனான். அந்த விதவையை 2வது சகோதரன் திருமணம் செய்தான். ஆனால் அவனும் பிள்ளைகள் இல்லாமலே இறந்து போனான். 3வது சகோதரனுக்கும் இதுவே நடந்தது. அந்த 7 பேருமே பிள்ளைகள் இல்லாமல் இறந்து போனார்கள். கடைசியாக அந்த பெண்ணும் இறந்து போனாள். அந்த 7 பேரும் அவளை திருமணம் செய்தார்களே, எனவே உயிர்த்தெழுதலில் இவள் யாருடைய மனைவியாயிருப்பாள் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, நீங்கள் வேத வசனத்தையும் இறைவனுடைய வல்லமையையும் அறியாததால் தானே தவறான எண்ணம் கொள்கிறீர்கள். இறந்தவர்கள் உயிர்த்தெழும்போது அவர்கள் திருமணம் செய்யவும் மாட்டார்கள், திருமணம் செய்து கொடுக்கப்படவும் மாட்டார்கள். அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தூதர்களைப் போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிர்த்தெழுவதை பற்றிய விஷயத்தில் நீங்கள் மோசேயின் புத்தகத்தில் வாசிக்கவில்லையா? முட்புதரில் தோன்றிய இறைவன் அவனிடம், நான் ஆபிரகாமின் இறைவன், ஈசாக்கின் இறைவன், யாக்கோபின் இறைவன் என்று சொன்னாரே. அவர் இறந்தவர்களின் இறைவன் அல்ல, உயிருள்ளவர்களின் இறைவனாய் இருக்கிறார். நீங்கள் இது பற்றி மிகவும் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் என்றார். நீதிச்சட்ட ஆசிரியரில் ஒருவன் வந்து அவர்கள் விவாதித்ததை கேட்டுக் கொண்டிருந்தான். இயேசு அவர்களுக்கு நல்ல பதில் கொடுத்தார் என்று அவன் கண்டபோது அவன் அவரிடம், கட்டளைகள் எல்லாவற்றுக்குள்ளும் மிக முக்கியமான கட்டளை எது என்று கேட்டான். அதற்கு இயேசு அவனிடம், மிக முக்கியமான கட்டளை எது என்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய இறைவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் இறைவனாகிய கர்த்தரில் உன் முழு இதயத்துடனும், உன் முழு ஆத்துமாவுடனும், உன் முழு மனதுடனும், உன் முழு பலத்துடனும் அன்பு செலுத்து என்பதே. அதற்கு அடுத்த கட்டளை என்னவென்றால், நீ உன்னில் அன்பு செலுத்துவது போலவே உன் அயலானிடத்திலும் அன்பு செலுத்து. இவற்றை விட பெரிதான கட்டளை ஒன்றும் இல்லை என்றார். அதற்கு அந்த நீதிச்சட்ட ஆசிரியன், போதகரே, நன்றாய்ச் சொன்னீர். இறைவன் ஒருவரே, அவரை தவிர வேறு இறைவனும் இல்லை என்று நீர் சொன்னது சரி. அவரை உங்கள் முழு இதயத்துடனும், உங்கள் முழு மனதுடனும், உங்கள் முழு பலத்துடனும் அன்பு செலுத்துவதும், தன்னில் தான் அன்பாய் இருப்பது போல் தன் அயலானில் அன்பாய் இருப்பதுமே எல்லா தகன காணிக்கைகளையும் பலிகளையும் விட மிக முக்கியமானது என்றார். அவன் ஞானத்துடன் பதில் சொல்லியதை இயேசு கண்டபோது அவர் அவனிடம், நீ இறையரசுக்கு தூரமாக இல்லை என்றார். அவ்வேளையிலிருந்து ஒருவரும் அவரிடம் மேலும் கேள்வி கேட்க துணியவில்லை. இயேசு ஆலய முற்றத்தில் போதித்துக் கொண்டிருக்கையில் அவர் அவர்களிடம், கிறிஸ்துவே தாவீதின் மகன் என்று நீதிச்சட்ட ஆசிரியர்கள் சொல்கிறார்களே, அது எப்படி? தாவீது தான் பரிசுத்த ஆவியானவராலே பேசுகையில் அறிவித்ததாவது, கர்த்தர் என் கர்த்தரிடம் சொன்னதாவது, உமது பகைவர்களை உமது பாதத்தின் கீழ் போடும் வரை எனது வலது பக்கத்தில் உட்காரும். தாவீது தானே அவரை கர்த்தர் என்று சொல்லுகையில் அவர் எப்படி அவனுக்கு மகனாயிருக்க முடியும் என்றார். கூடியிருந்த மக்கள் அவர் சொல்வதை மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இயேசு தொடர்ந்து போதிக்கையில் அவர் அவர்களிடம், நீதிச்சட்ட ஆசிரியரை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் நீண்ட அங்கிகளை அணிந்து கொண்டு திரியவும், சந்தை வழிகளில் வாழ்த்துக்களை பெறவும் விரும்புகிறார்கள். அவர்கள் ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் விருந்துகளில் மதிப்பிற்குரிய இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் விதவைகளின் வீடுகளை அபகரிக்கிறார்கள், நீண்ட மன்றாட்டுகளை செய்து வேஷம் போடுகிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர் மிக கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்றார். இயேசு காணிக்கைகள் போடும் இடத்துக்கு எதிராக உட்கார்ந்து திரண்டிருந்த மக்கள் ஆலயத்தின் காணிக்கை பெட்டியிலே பணத்தை போடுவதை பார்த்து கொண்டிருந்தார். பல பணக்காரர் அதிக பணத்தை போட்டார்கள். ஆனால் ஒரு ஏழை விதவையோ மிகவும் குறைவான மதிப்புடைய 2 செப்பு காசுகளை போட்டார். அப்பொழுது இயேசு தமது சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களிடம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், இந்த ஏழை விதவை மற்ற எல்லோரையும் விட அந்த காணிக்கை பெட்டியிலே அதிகமாய் போட்டிருக்கிறாள். அவர்கள் எல்லோரும் தங்கள் செல்வத்திலிருந்து எடுத்துக் கொடுத்தார்கள், ஆனால் இவளோ தனது ஏழ்மையிலிருந்தே கொடுத்தாள். தனது ஜீவியத்திற்கென வைத்திருந்த எல்லாவற்றையுமே அவள் போட்டாள் என்றார். இயேசு ஆலயத்தை விட்டு புறப்படுகையில் அவருடைய சீடர்களில் ஒருவன் அவரிடம், போதகரே, பாரும், இவை எவ்வளவு பெரிய கற்கள், இவை எவ்வளவு மாபெரும் கட்டடங்கள் என்றார். அதற்கு இயேசு அவர்களிடம், நீங்கள் இந்த பெரும் கட்டடங்கள் எல்லாவற்றையும் காண்கிறீர்கள் அல்லவா? ஆனால் இங்கே ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடி ஒவ்வொரு கல்லும் தள்ளி வீழ்த்தப்படும் என்றார். பின்பு ஆலயத்திற்கு எதிரேயுள்ள ஒலிவ மலையில் இயேசு உட்கார்ந்திருக்கையில் பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா ஆகியோர் தனிமையாக அவ்விடத்தில் வந்து, இந்த காரியங்கள் எப்பொழுது நிகழும்?
இவையெல்லாம் நிறைவேறப் போகிறது என்பதற்கு என்ன முன் அடையாளம் இருக்கும்? எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், ஒருவனும் உங்களை ஏமாற்றாதபடி கவனமாயிருங்கள். பலர் என்னுடைய பெயரால் வருவார்கள். நானே கிறிஸ்து என்று சொல்லி பலரை ஏமாற்றுவார்கள். நீங்கள் யுத்தங்களையும் யுத்தங்களை பற்றிய வதந்திகளையும் கேள்விப்படும் போது பதற்றப்பட வேண்டாம். இவை நிகழ வேண்டியவையே. ஆயினும் முடிவு வரை இன்னும் காலம் இருக்கிறது. ஒரு இனம் இன்னொரு இனத்துக்கு விரோதமாகவும் ஒரு அரசு இன்னொரு அரசுக்கு விரோதமாகவும் எழும்பும். பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் ஏற்படும். ஆனால் இவையோ பிரசவ வேதனையின் ஆரம்பமே. அப்பொழுது நீங்கள் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். நீங்கள் நியாய சங்கங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். நீங்கள் ஜப ஆலயங்களில் சவுக்கினால் அடிக்கப்படுவீர்கள். நீங்கள் என் நிமித்தம் ஆளுநர்களுக்கும் அரசர்களுக்கும் முன்பாக என் சாட்சிகளாய் நிற்பீர்கள். அப்பொழுது எல்லா இனங்களுக்கும் முடிவு வருவதற்கு முன் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். நீங்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக கொண்டு வரப்படும் போதெல்லாம் என்னத்தை சொல்வது என்று முன்னதாகவே கவலைப்படாதிருங்கள். அந்த வேளையிலே உங்கள் மனதில் என்ன கொடுக்கப்படுகின்றதோ அதை சொல்லுங்கள். ஏனெனில் பேசுவது நீங்கள் அல்ல, உங்கள் மூலமாய் பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறார். சகோதரன் சகோதரனை காட்டிக் கொடுப்பான். தகப்பன் தன் பிள்ளையை சாவுக்கு ஒப்பு கொடுப்பான். பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு எதிராக கலகம் பண்ணி அவர்களை கொலை செய்ய ஒப்பு கொடுப்பார்கள். என் நிமித்தம் எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள். ஆனால் இறுதி வரை உறுதியாய் நிற்கிறவன் ரட்சிக்கப்படுவான். பாழாக்கும் அருவருப்பு தனக்குரியதல்லாத இடத்தில் நிற்பதை நீங்கள் காணும் போது வாசிக்கிறவன் விளங்கிக் கொள்ளட்டும். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகட்டும். வீட்டின் மேல்தட்டில் இருக்கிறவன் கீழே இறங்கவோ எதையாவது எடுத்துக் கொள்ளும்படி வீட்டிற்குள் போகவோ வேண்டாம். வயலில் இருக்கிறவன் தனது மேலுடையை எடுத்துக் கொள்ளும்படி திரும்பி போகாதிருக்கட்டும். அந்நாட்களில் கர்ப்பிணி பெண்களின் நிலைமையும் பால் கொடுக்கும் தாய்மாரின் நிலைமையும் மகா பரிதாபமாயிருக்கும். இது குளிர்காலத்தில் நிகழாதபடி மன்றாடுங்கள். ஏனெனில் இறைவன் உலகத்தை படைத்ததிலிருந்து இன்று வரை ஏற்பட்டிருக்காத துன்பத்தின் நாட்களாக அவை இருக்கும். பின் ஒருபோதும் அப்படி ஏற்படவும் மாட்டாது. கர்த்தர் அந்த நாட்களை குறைக்காவிட்டால் ஒருவனும் தப்ப மாட்டான். ஆயினும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு முன் குறித்தவர்களின் நிமித்தம் அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். அக்காலத்தில் யாராவது உங்களை பார்த்து, பாருங்கள் கிறிஸ்து இங்கே இருக்கிறார் என்றோ அல்லது பாருங்கள் கிறிஸ்து அங்கே இருக்கிறார் என்றோ சொன்னால் அதை நம்ப வேண்டாம். ஏனெனில் போலி கிறிஸ்துக்களும் போலி தீர்க்கதரிசிகளும் தோன்றுவார்கள். அவர்கள் முடியுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் ஏமாற்றும்படி அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். எனவே நீங்கள் கவனமாயிருங்கள். காலத்திற்கு முன்னதாகவே நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறேன். அந்த நாட்களில் உண்டாகும் துன்பத்தை தொடர்ந்து சூரியன் இருண்டு போகும், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானங்களின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அவ்வேளையில் மானிட மகன் மிகுந்த வல்லமையுடனும் மகிமையுடனும் மேகங்களில் வருவதை மனிதர் காண்பார்கள். அவர் தமது தூதர்களை அனுப்பி 4 திசைகளிலுமிருந்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்வார். பூமியின் கடைமுனை தொடங்கி வானங்களின் கடைமுனை வரையும் அவர்களை கூட்டிச் சேர்ப்பார். அத்திமரத்திலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அது துளிர்த்து இலைகள் விடும்போது கோடைகாலம் நெருங்கி இருக்கிறது என்று அறிந்து கொள்கிறீர்கள். அப்படியே இந்த காரியங்கள் நிகழ்வதை நீங்கள் காணும்போது மானிட மகனாகிய எனது வருகை நெருங்கிவிட்டது, அது வாசல் அருகே வந்துவிட்டது என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், இந்த காரியங்களெல்லாம் நடந்து முடியும் வரைக்கும் நிச்சயமாகவே இந்த தலைமுறை ஒழிந்து போகாது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிந்து போகாது. அந்த நாளை பற்றியோ நேரத்தை பற்றியோ ஒருவருக்கும் தெரியாது. பரலோகத்தில் உள்ள தூதர்களுக்கும் தெரியாது, மகனுக்கும் அது தெரியாது, பிதாவுக்கு மட்டுமே அது தெரியும். நீங்கள் கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள். அந்த நேரம் எப்பொழுது வரும் என்று உங்களுக்கு தெரியாதே. இதுவோ ஒரு மனிதன் தன் வேலைக்காரர் பொறுப்பில் தன் வீட்டை ஒப்படைத்து விட்டு போவதைப் போல் இருக்கிறது. அவன் ஒவ்வொருவருக்கும் அவனவன் வேலையை பொறுப்பாய் கொடுத்துவிட்டு வாயிலில் இருப்பவனை காவல் காக்கும்படி சொல்லி போகிறான். ஆகவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் வீட்டுச் சொந்தக்காரன் எப்பொழுது திரும்பி வருவான் என்று உங்களுக்கு தெரியாதே. அவன் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல் கூவும் போதோ அல்லது அதிகாலையிலோ எப்போது வருவான் என்று யாருக்கு தெரியும்? அவன் திடீரென வந்தால் உங்களை நித்திரை செய்கிறவர்களாய் அவன் காணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்கிறதை எல்லோருக்குமே சொல்கிறேன், விழிப்பாயிருங்கள் என்றார்.
பஸ்கா பண்டிகையும் புளிப்பூட்டப்படாத அப்ப பண்டிகையும் வருவதற்கு இன்னும் 2 நாட்களே இருந்தன. தலைமை ஆசாரியர்களும் நீதிச்சட்ட ஆசிரியர்களும் இயேசுவை கைது செய்து அவரை கொல்லும்படி தந்திரமான ஒரு வழியை தேடிக் கொண்டிருந்தார்கள். ஆயினும் பண்டிகை காலத்தில் அப்படி செய்யக்கூடாது, செய்தால் மக்களிடையே கலகம் ஏற்படக்கூடும் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். பெத்தானியாவிலே அவர் குஷ்டரோகி சீமோனுடைய வீட்டில் சாப்பாட்டு பந்தியில் இருக்கும்போது ஒரு பெண் அங்கே வந்தாள். அவள் மிகவும் பெருமதிப்பு மிக்க நளதம் என்னும் வாசனை தைலம் நிறைந்த ஒரு வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்தாள். அவள் அந்த சிமிழை உடைத்து அந்த வாசனை தைலத்தை அவருடைய தலையில் ஊற்றினாள். அங்கிருந்தவர்களில் சிலர், இந்த வாசனை தைலத்தை இவ்விதமாய் வீணாக்குவது ஏன் என்று கோபத்துடன் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இதை ஒரு வருட சம்பளத்தை விட கூடுதலான பணத்துக்கு விற்றிருக்கலாமே, அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொல்லி அவர்கள் அவளை கடுமையாக திட்டினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, அவளை சும்மா விடுங்கள், ஏன் அவளுக்கு தொந்தரவு கொடுக்கிறீர்கள்? அவள் இந்த செயலை ஒரு சிறந்த நோக்கத்துடனேயே செய்தாள். ஏழைகள் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பார்கள், விரும்புகிற போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யலாம். ஆனால் நானோ எப்பொழுதும் உங்களுடன் இருக்கப் போவதில்லை. அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். என்னை அடக்கம் பண்ணுவதற்கென முன்னதாகவே ஆயத்தம் செய்யும்படி அவள் இந்த வாசனை தைலத்தை என்னுடைய உடலின் மேல் ஊற்றினாள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், உலகம் முழுவதும் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் இவளுடைய ஞாபகமாக சொல்லப்படும் என்றார். அப்பொழுது 12 சீடர்களில் ஒருவனான யூதாஸ் காரியோத்து தலைமை ஆசாரியர்களுக்கு இயேசுவை காட்டிக் கொடுக்கும்படி போனான். அவர்கள் அதை கேட்டு சந்தோஷமடைந்து அவனுக்கு பணம் தருவதென வாக்குறுதி கொடுத்தார்கள். எனவே அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கான தருணத்தை பார்த்துக் கொண்டிருந்தார். புளிப்பூட்டப்படாத அப்ப பண்டிகையின் முதலாவது நாளிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடுவது வழக்கமாயிருந்தது. எனவே இயேசுவுடைய சீடர்கள் அவரை பார்த்து, நீர் பஸ்காவை சாப்பிடும்படி நாங்கள் எங்கே போய் அதற்கான ஆயத்தங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீடர்களில் 2 அனுப்பி அவர்களிடம், பட்டணத்துக்குள்ளே போங்கள், அப்பொழுது ஒரு குடத்தில் தண்ணீரை சுமந்து கொண்டு வருகிற ஒரு மனிதன் உங்களுக்கு எதிர்படுவான். அவனை பின்தொடர்ந்து போங்கள். அவன் போகிற வீட்டினுடைய சொந்தக்காரனிடம், என்னுடைய விருந்தினருக்கான அறை எங்கே இருக்கிறது? அங்கு நானும் என்னுடைய சீடர்களும் பஸ்காவை உண்ண வேண்டும் என்று போதகர் கேட்கிறார் என அவனுக்கு சொல்லுங்கள். அவன் உங்களுக்கு ஒரு பெரிய மேல் வீட்டு அறையை காண்பிப்பான். அது கம்பளங்கள் போடப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டதாயிருக்கும். அங்கே நாம் சாப்பிடுவதற்கான ஆயத்தங்களை செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். சீடர்கள் புறப்பட்டு பட்டணத்துக்குள் போய் இயேசு தங்களுக்கு சொன்ன விதமாகவே எல்லாம் இருப்பதைக் கண்டார்கள். அப்படியே அவர்கள் பஸ்காவையும் ஆயத்தம் செய்தார்கள். மாலை வேளையான போது இயேசு 12 சீடர்களோடு அங்கு வந்து சேர்ந்தார். அவர்கள் பந்தியில் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கையில் அவர் அவர்களிடம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். என்னோடு சாப்பிடுகிறவர்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்றார். அவர்கள் துக்கமடைந்து ஒருவராக, நிச்சயமாக நான் இல்லை அல்லவா என்று கேட்டார்கள். என்னுடனே ஒரே கிண்ணத்தில் தொட்டுச் சாப்பிடுகிற 12 சீடர்களில் ஒருவனே என்னை காட்டிக் கொடுப்பான் என அவர் பதிலளித்தார். மானிட மகன் தன்னை குறித்து எழுதியிருக்கிறபடியே போய்விடுவார். ஆயினும் மனுமகனை காட்டிக் கொடுக்கிற மனிதனுக்கு ஐயோ, அவன் பிறக்காமல் இருந்திருந்தால் அது அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கையில் இயேசு அப்பத்தை எடுத்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து சொன்னதாவது, இதை எடுத்து சாப்பிடுங்கள், இது என்னுடைய உடல். பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லோரும் அந்த பாத்திரத்திலிருந்து குடித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இது புதிய உடன்படிக்கையின் என்னுடைய இரத்தமாயிருக்கிறது, இது அநேகருக்காக சிந்தப்படுகிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் இறைவனுடைய அரசில் திராட்சை பழரசத்துக்கு புதிதாக குடிக்கும் அந்த நாள் வரைக்கும் இனிமேல் இதை நான் குடிக்க மாட்டேன் என்றார். அவர்கள் ஒரு துதிப்பாட்டை பாடியபின் ஒலிவ மலைக்கு போனார்கள்.
இயேசு அவர்களை பார்த்து, மேய்ப்பனை அடித்து வீழ்த்துவேன், அப்பொழுது ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடியே நீங்கள் எல்லோரும் என்னில் நம்பிக்கை இழந்து விழுந்து போவீர்கள். ஆயினும் நான் உயிரோடு எழுந்த பின் உங்களுக்கு முன்னதாகவே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு, எல்லோரும் விழுந்து போனாலும் நான் விழுந்து போக மாட்டேன் என்றார். அப்பொழுது இயேசு, நான் உனக்கு உண்மையை சொல்கிறேன், இன்று இரவே சேவல் இருமுறை கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்றார். ஆனால் பேதுருவோ, நான் உம்முடன் சாக வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் கூட உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்று வலியுறுத்தி சொன்னார். மற்றெல்லோரும் கூட அவ்விதமாகவே சொன்னார்கள். அவர்கள் கெத்செமனே என்று சொல்லப்பட்ட ஒரு இடத்துக்கு போனார்கள். அங்கு இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து, நான் மன்றாடப் போகிறேன், அதுவரை நீங்கள் இங்கே இருங்கள் என்றார். அவர் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்முடன் கூட்டிக் கொண்டு போனார். அவர் மிகவும் துயருற்று கலக்கமடையத் தொடங்கினார். என் ஆத்துமா துக்கத்தில் மூழ்கி மரணத் தருவாயில் இருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கியிருந்து விழிப்பாயிருங்கள் என்றார். அவர் சற்று தூரமாக போய் தரையில் விழுந்து மன்றாடினார். முடியுமானால் அந்த வேளை தம்மை விட்டு கடந்து போகட்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார். அவர் தொடர்ந்து, அப்பா பிதாவே, எல்லாவற்றையும் செய்ய உம்மால் இயலும். இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்துவிடும். ஆயினும் நான் விரும்புகிறபடி அல்ல, உமது திட்டப்படியே ஆகட்டும் என்றார். பின்பு அவர் தம்முடைய சீடர்களிடம் திரும்பி வந்தபோது அவர்கள் நித்திரை செய்கிறதைக் கண்டார். அவர் பேதுருவை பார்த்து, சீமோனே, நீ நித்திரை செய்கிறாயோ? 1 மணி நேரம் விழிப்பாயிருக்க உன்னால் முடியவில்லையோ? விழிப்பாயிருந்து மன்றாடு, அப்பொழுது நீ சோதனைக்குள் விழமாட்டாய். ஆவி ஆர்வமுடையதாகவே இருக்கிறது, ஆனால் உடலோ பலவீனமாயிருக்கிறது என்றார். அவர் திரும்பவும் போய் அதே விதமாகவே மன்றாடினார். அவர் திரும்பி வந்தபோது மறுபடியும் அவர்கள் நித்திரை செய்கிறதைக் கண்டார். ஏனெனில் அவர்கள் கண்கள் தூக்க மயக்கத்தில் இருந்தன. அவரிடம் என்ன சொல்வதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. இயேசு 3ஆம் தடவையும் திரும்பி வந்து சீடர்களை பார்த்து, நீங்கள் இன்னும் நித்திரை செய்திகளை பார்க்கிறீர்களோ? போதும், வேளை வந்துவிட்டது. பாருங்கள், மானிட மகன் பாவிகளின் கைகளில் காட்டிக் கொடுக்கப்பட போகிறார். எழுந்திருங்கள், போவோம், என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வருகிறான் என்றார். அவர் பேசிக் கொண்டிருக்கையில் 12 சீடர்களில் ஒருவனாகிய யூதாஸ் அங்கு வந்து சேர்ந்தார். அவனுடன் ஒரு கூட்ட மக்கள் வாள்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அவர்களை தலைமை ஆசாரியர்களும் நீதிச்சட்ட ஆசிரியர்களும் சமூக தலைவர்களும் அனுப்பியிருந்தார்கள். அவரை காட்டிக் கொடுப்பவன் தான் அவர்களுக்கு ஒரு செய்கையை காண்பிப்பதாக அறிவித்திருந்தான். நான் முத்தமிடுகிறவனே அந்த ஆள், அவனை கைது செய்து காவலுடன் கூட்டிச் செல்லுங்கள் என்று சொல்லியிருந்தான். யூதாஸ் இயேசுவுக்கு சமீபமாக வந்து, போதகரே என்று சொல்லி அவரை முத்தமிட்டான். அப்பொழுது அந்த மனிதர்கள் இயேசுவை பிடித்து அவரை கைது செய்தார்கள். அவ்வேளையில் அங்கு நின்று கொண்டிருந்தவர்களில் ஒருவன் தன்னுடைய வாளை எடுத்து பிரதான ஆசாரியனின் வேலைக்காரனை வெட்டினான். அவனுடைய காது வெட்டுண்டது. இயேசு அவர்களை பார்த்து, என்னை பிடிப்பதற்கு வாள்களுடனும் தடிகளுடனும் வந்திருக்கிறீர்களோ? நான் என்ன ஒரு கிளர்ச்சி உண்டாக்குகிறவனா? ஒவ்வொரு நாளும் ஆலய முற்றத்திலே போதித்துக் கொண்டு உங்களுடன் தானே இருந்தேன். அப்பொழுது நீங்கள் ஏன் என்னை கைது செய்யவில்லை? ஆம், வேத வசனங்கள் நிறைவேற வேண்டுமே என்றார். அப்பொழுது எல்லோரும் அவரை தனியே விட்டு ஓடிப்போனார்கள். இயேசுவை பின்பற்றிய ஒரு இளைஞன் மென்பட்டு மேல் உடையை உடுத்திக் கொண்டவனாய் இருந்தான். அவர்கள் அவனை பிடிக்க முயன்றபோது அவன் தன்னுடைய மேல் உடையை விட்டுவிட்டு நிர்வாணமாய் தப்பி ஓடினான். அவர்கள் இயேசுவை பிரதான ஆசாரியனிடம் கொண்டு போனார்கள். அங்கே எல்லா தலைமை ஆசாரியர்களும் சமூக தலைவர்களும் நீதிச்சட்ட ஆசிரியர்களும் ஒன்று கூடியிருந்தார்கள். பேதுரு சிறிது தூரத்தில் இயேசுவை பின்தொடர்ந்து போய் பிரதான ஆசாரியனுடைய முற்றத்திற்குள் போனான்.
அங்கே அவன் காவலாளிகளுடன் நெருப்பின் அருகே உட்கார்ந்து குளிர்காய்ந்து கொண்டிருந்தான். தலைமை ஆசாரியர்களும் ஆலோசகரின் நீதிமன்றத்தில் இருந்த அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை கொடுப்பதற்காக அவருக்கு எதிரான சாட்சியை தேடிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. பலர் அவருக்கு எதிராக பொய் சாட்சி சொன்னார்கள். ஆனால் அவர்கள் சொன்னவை ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகவில்லை. பின்பு சிலர் எழுந்து நின்று அவருக்கு எதிராக பொய் சாட்சி கொடுத்தார்கள். மனிதரால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தை நான் தகர்ப்பேன், பின்பு 3 நாட்களுக்குள் நான் மனிதரால் கட்டப்படாத இன்னும் ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்றார்கள். அப்பொழுதும் கூட அவர்களுடைய சாட்சி ஒன்றுக்கொன்று முரண்பட்டது. அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து நின்று இயேசுவை பார்த்து, நீ பதில் சொல்ல மாட்டாயோ? இவர்கள் உனக்கு எதிராய் கொடுக்கிற சாட்சி என்ன என்றான். ஆனால் இயேசுவோ பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாய் இருந்தார். திரும்பவும் பிரதான ஆசாரியன் அவரை பார்த்து, நீ போற்றப்பட்டவரின் மகனான கிறிஸ்துவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, ஆம், நானே மானிட மகன் சர்வ வல்லவரின் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள். அவர் வானத்தின் மேகங்களின் மேல் வருவதையும் காண்பீர்கள் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன்னுடைய உடைகளை கிழித்துக் கொண்டு, இனியும் நமக்கு சாட்சிகள் வேண்டுமோ? இவன் இறைவனை நிந்தித்து பேசியதை நீங்கள் கேட்டீர்களே, இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றார். அவர்கள் எல்லோரும் இயேசுவை மரண தண்டனைக்குரிய குற்றவாளி என தீர்ப்பு கூறினார்கள். அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பத் தொடங்கினார்கள். அவர்கள் அவருடைய கண்களை கட்டி தங்களுடைய கைகளால் அவரை குத்தி, தீர்க்க தரிசனம் சொல் என்று சொன்ன பின்பு காவலாளிகளும் அவரை பிடித்துக் கொண்டு போய் அடித்தார்கள். அவ்வேளையில் பேதுருவோ கீழே அந்த முற்றத்திலே இருந்தான். அப்பொழுது பிரதான ஆசாரியனின் வேலைக்காரிகளில் ஒருத்தி அவ்வழியாய் வந்தாள். அவள் பேதுரு குளிர்காய்ந்து கொண்டிருப்பதைக் கண்டாள். அவனை உற்று பார்த்து, நீயும் நாசரேத்து ஊரானாகிய அந்த இயேசுவோடு கூட இருந்தவன் என்றாள். ஆனால் அவனோ, எனக்கு தெரியாது, நீ என்ன சொல்கிறாய் என்று எனக்கு விளங்கவும் இல்லை என்று மறுதலித்தான். அவன் இவ்வாறு சொல்லிவிட்டு முற்றத்தின் வாசற்பக்கமாய் போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று. அந்த வேலைக்காரி அவனை அங்கேயும் கண்டு அங்கே சுற்றி இருந்தவர்களை பார்த்து, இவனும் அவர்களில் ஒருவன் என்றாள். அவன் திரும்பவும் அதை மறுதலித்தான். சிறிது நேரத்திற்கு பின் அங்கே நின்றவர்கள் பேதுருவை பார்த்து, நிச்சயமாகவே நீ அவர்களில் ஒருவன்தான், ஏனென்றால் நீ ஒரு கலிலேயன் என்றார்கள். அப்பொழுது பேதுரு, நீங்கள் சொல்கிற இந்த மனிதனை பற்றி எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் அவர்களுக்கு சத்தியம் செய்து கொடுக்கவும் தொடங்கினார். உடனே சேவல் 2ஆம் முறையாக கூவிற்று. அப்பொழுது சேவல் 2 முறை கூவுவதற்கு முன்னே, நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தை பேதுருவின் நினைவுக்கு வந்தது. அவன் மனங்கசந்து அழுதான். அதிகாலையிலேயே தலைமை ஆசாரியர்கள் சமூக தலைவர்களுடனும் நீதி சட்ட ஆசிரியர்களுடனும் முழு ஆலோசகரின் நீதிமன்றத்தினருடனும் ஒரு தீர்மானத்திற்கு வந்தார்கள். அதன்படி அவர்கள் இயேசுவை கட்டிக்கொண்டு போய் பிலாத்துவிடம் ஒப்படைத்தார்கள். பிலாத்து அவரிடம், நீ யூதருடைய அரசனா என்று கேட்டார். அதற்கு இயேசு, நீர் சொல்கிறபடியேதான் என்றார். தலைமை ஆசாரியர்கள் அநேக குற்றச்சாட்டுகளை அவர் மேல் சுமத்தினார்கள். எனவே பிலாத்து திரும்பவும் அவரிடம், நீ பதில் சொல்ல மாட்டாயோ? பார், எத்தனை குற்றச்சாட்டுகளை அவர்கள் உன்மேல் சுமத்துகிறார்கள் என்றார். இயேசுவோ பதில் எதுவும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து வியப்படைந்தார். பண்டிகை காலத்தில் மக்கள் விடுதலை செய்யும்படி கேட்கும் ஒரு கைதியை ஆளுநர்கள் விடுதலை செய்வது வழக்கமாயிருந்தது. அந்நாட்களில் சில கிளர்ச்சிக்காரர்களுடன் பரபாஸ் என்னும் பெயருடைய ஒருவனும் சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தான். இவர்கள் கிளர்ச்சி ஏற்படுத்தி கொலையும் செய்திருந்தார்கள். மக்கள் கூடி வந்து பிலாத்துவிடம் வழக்கமாக செய்து வந்தது போல் இம்முறையும் தங்களுக்கு ஒருவனை விடுவிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது பிலாத்து அவர்களை பார்த்து, யூதருடைய அரசனை நான் விடுதலையாக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்டான். தலைமை ஆசாரியர்கள் பொறாமையின் காரணமாக இயேசுவை தன்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனால் தலைமை ஆசாரியர்களோ பரபாசையே பிலாத்து விடுதலை செய்ய வேண்டும் என்று அவனை கேட்கச் சொல்லி கூடியிருந்த மக்களை தூண்டிவிட்டார்கள். எனவே பிலாத்து அவர்களிடம், அப்படியானால் நீங்கள் யூதருடைய அரசன் என்று சொல்லுகிற இவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவர்களோ, அவனை சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, ஏன், அவன் என்ன குற்றம் செய்தான் என்று கேட்டார். ஆனால் அவர்களோ, அவனை சிலுவையில் அறையும் என்று இன்னும் அதிகமாய் சத்தமிட்டார்கள். பிலாத்து கூடியிருந்த மக்களை திருப்தி செய்ய விரும்பி பரபாசை அவர்களுக்கு விடுதலை செய்தான். இயேசுவையோ அவன் சவுக்கால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக் கொடுத்தான். போர் வீரர்கள் இயேசுவை அரண்மனை முற்றத்தில் உள்ள ஆளுநர் தலைமையகத்திற்கு கொண்டு சென்று மற்ற எல்லா ராணுவ வீரர்களையும் ஒன்று கூட்டினார்கள். அவர்கள் இயேசுவுக்கு கருஞ்சிவப்பு உடையை உடுத்தி முட்களினால் ஒரு முடியை பின்னி அதை அவருடைய தலையின் மேல் வைத்தார்கள். பின்பு அவர்கள்,
யூதருடைய அரசனே வாழ்க என்று சொல்லி இயேசுவை ஏளனம் செய்தார்கள். அவர்கள் ஒரு தடியினால் திரும்ப திரும்ப அவரை தலையில் அடித்து அவர் மேல் துப்பினார்கள். அவர்கள் அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு அவரை வணங்கினார்கள். இவ்வாறு அவரை ஏளனம் செய்த பின்பு அந்த கருஞ்சிவப்பு உடையை கழற்றிவிட்டு அவருடைய மேல் உடையை அவர்கள் அவருக்கு உடுத்தினார்கள். பின்பு அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். போகும் வழியில் சிரேனே ஊரைச் சேர்ந்த சீமோன் என்னும் ஒரு மனிதன் நாட்டுப்புறத்தில் இருந்து வந்து அவனும் அவ்வழியாய் போய்க் கொண்டிருந்தான். இந்த சீமோன் அலெக்சாந்தருக்கும் ரூபுவுக்கும் தகப்பன். அவனை சிலுவையை தூக்கிச் செல்லும்படி ராணுவ வீரர் வற்புறுத்தினார்கள். அவர்கள் இயேசுவை கொல்கதா எனப்பட்ட ஒரு இடத்திற்கு கொண்டு வந்தார்கள். கொல்கதா என்பதன் அர்த்தம் மண்டையோட்டின் இடம் என்பதாகும். அப்பொழுது அவர்கள் வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். ஆனால் அவரோ அதை குடிக்க மறுத்தார். பின்பு அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவருடைய உடைகளையோ தங்களுக்குள் பங்கிட்டுக் கொண்டார்கள். உடையில் எதை யார் எடுத்துக் கொள்வது என்று தீர்மானிப்பதற்காக சீட்டு போட்டார்கள். அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தபோது காலை 9 மணியாயிருந்தது. அவருக்கு எதிராக சிலுவையில் யூதரின் அரசன் என்ற குற்றச்சாட்டு எழுதப்பட்டிருந்தது. அவர்கள் அவருடன் 2 கள்வர்களை, ஒருவனை வலது பக்கத்திலும் மற்றவனை இடது பக்கத்திலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். அவர் குற்றவாளிகளுடன் கணக்கிடப்பட்டார் என்ற வேத வசனம் இதன் மூலமாய் நிறைவேறிற்று. அவ்வழியாய் கடந்து சென்றவர்கள் ஏளனம் செய்தார்கள். அவர்கள் தங்கள் தலைகளை ஏளனமாய் அசைத்து, ஆலயத்தை அழித்து அதை 3 நாட்களில் கட்டுகிறவன் நீதானே, சிலுவையிலிருந்து இறங்கி வந்து உன்னையே காப்பாற்றிக்கொள் என்றார்கள். அவ்விதமாகவே தலைமை ஆசாரியர்களும் நீதி சட்ட ஆசிரியர்களும் ஒருவரோடொருவர் அவரை குறித்து ஏளனமாய் பேசினார்கள். அவர்கள், இவன் மற்றவர்களை ரட்சித்தான், தன்னையோ காப்பாற்றிக் கொள்ள முடியாதிருக்கிறான். இஸ்ரவேலின் அரசனான இந்த கிறிஸ்து இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது அதைக் கண்டு நாங்கள் விசுவாசிப்போம் என்றார்கள். அவருடனே சிலுவையில் அறையப்பட்டவர்களும் கூட அவரை ஏளனம் செய்தார்கள். பகல் 12 மணியான போது பூமி எங்கும் இருள் சூழ்ந்தது. அது மாலை 3 மணி வரை நீடித்திருந்தது. மாலை 3 மணி ஆன போது இயேசு உரத்த குரலில், ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று கதறினார். அதன் அர்த்தம், என் இறைவனே என் இறைவனே ஏன் என்னை கைவிட்டு விட்டீர் என்பதாகும். அருகே நின்றவர்களில் சிலர் இதை கேட்டபோது, கேளுங்கள், இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். அப்பொழுது ஒருவன் ஓடிப்போய் கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து ஒரு தடியில் கட்டி அதை இயேசுவுக்கு குடிக்க கொடுத்தான். அவர், இப்பொழுது அவனை அப்படியே விடுங்கள், அவனை கீழே இறக்குவதற்கு எலியா வருகிறானோ பார்ப்போம் என்றார். அப்பொழுது இயேசு சத்தமிட்டு கதறி தனது கடைசி மூச்சை விட்டார். அவ்வேளையில் ஆலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ்வரைக்கும் 2ஆக கிழிந்தது. இயேசுவுக்கு முன்பாக அங்கு நின்று கொண்டிருந்த 100க்கு அதிபதி அவர் எப்படி இறந்தார் என்பதைக் கண்டான். அப்பொழுது அவன், நிச்சயமாகவே இந்த மனிதன் இறைவனுடைய மகனேதான் என்றார். சில மகளிர் தூரத்தில் நின்று அதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுள் மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபு, யோசே என்பவர்களின் தாயாகிய மரியாளும் சலோமியும் இருந்தார்கள். இயேசு கலிலேயாவில் இருந்தபோது இந்த பெண்கள் அவரை பின்பற்றி அவருடைய தேவைகளை கவனித்தவர்கள். அவரோடு எருசலேமுக்கு வந்திருந்த வேறு அநேகம் பெண்களும் கூட அங்கிருந்தார்கள். அந்த நாள் ஓய்வு நாளுக்கு முந்தின நாளான ஆயத்த நாளாயிருந்தது.
மாலை வேளையான போது அரிமத்தியா ஊரைச் சேர்ந்தவனும் நீதிமன்றத்தின் முக்கிய அங்கத்தவனுமான யோசேப்பு துணிச்சலுடன் பிலாத்துவிடம் போய் இயேசுவின் உடலை தரும்படி கேட்டான். இவன் இறைவனின் அரசுக்காக காத்துக் கொண்டிருந்த ஒருவன். இயேசு அதற்குள்ளாகவே இறந்து விட்டார் என கேட்ட பிலாத்து வியப்படைந்தான். அவன் 100க்கு அதிபதியை கூப்பிட்டு இயேசு இறந்து விட்டாரா என்று கேட்டான். 100க்கு அதிபதியிடமிருந்து அதை உறுதி செய்து கொண்டபின் அவன் இயேசுவின் உடலை யோசேப்பிடம் கையளித்தான். எனவே யோசேப்பு மென்பட்டு துணியை கொண்டு வந்து அந்த உடலை கீழே இறக்கி அதை அந்த துணியினால் சுற்றினான். பின்பு அதை கற்பாறையில் வெட்டப்பட்டிருந்த ஒரு கல்லறையில் வைத்து அதன் நுழைவாயிலில் ஒரு கல்லை புரட்டி மூடினான். மகதலேனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் அவர் கிடத்தப்பட்ட இடத்தை கண்டார்கள். ஓய்வு நாள் முடிவடைந்த போது மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமியும் இயேசுவின் உடலுக்கு வாசனை தைலம் பூசும்படி நறுமணப் பொருட்களை வாங்கினார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலேயே பொழுது விடிகையில் அவர்கள் கல்லறையை நோக்கி போனார்கள். கல்லறையின் வாயிலில் இருக்கும் கல்லை யார் நமக்காக புரட்டித் தள்ளுவான் என்று அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் வந்து பார்த்தபோதோ மிகவும் பெரிதான அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருப்பதைக் கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள்ளே போன போது வெள்ளை உடை உடுத்திய ஒரு இளைஞன் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருப்பதை அவர்கள் கண்டு பயந்தார்கள். அப்பொழுது அவன் அவர்களிடம், பயப்பட வேண்டாம், சிலுவையில் அறையப்பட்ட நாசரேத்தைச் சேர்ந்த இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள். ஆனால் அவரோ உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் இங்கு இல்லை. அவரை கிடத்திய இடத்தை பாருங்கள். நீங்கள் போய் அவருடைய சீடர்களுக்கும் பேதுருவுக்கும் சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு சொன்னது போலவே உங்களுக்கு முன்பாகவே கலிலேயாவுக்கு போகிறார். நீங்களும் அவரை அங்கே காண்பீர்கள் என்று சொல்லுங்கள் என்றார். அவர்கள் நடுக்கத்துடனும் திகைப்புடனும் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடிப்போனார்கள். அவர்கள் பயந்ததினால் ஒருவருக்குமே ஒன்றும் சொல்லவில்லை. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் இயேசு உயிர்த்தெழுந்த போது அவர் முதலில் மகதலேனா மரியாளுக்கு காட்சியளித்தார். இவளிலிருந்து 7 பேய்களை அவர் துரத்தியிருந்தார். அவள் போய் அவரோடு இருந்தவர்களுக்கும் அழுது புலம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கும் அதை சொன்னாள். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்றும் அவரை அவள் கண்டாள் என்றும் அவள் சொன்னதை அவர்கள் நம்பவில்லை. இதன் பின்பு இயேசு நாட்டுப்புறமாய் நடந்து போய் கொண்டிருந்த அவர்களில் 2 தம்மை வெளிப்படுத்தினார். ஆனால் இயேசுவின் தோற்றமோ மாறியிருந்தது. இவர்கள் திரும்பி போய் இதை மற்ற சீடர்களுக்கும் அறிவித்தார்கள். ஆனால் அவர்களோ இவர்கள் சொன்னதையும் நம்பவில்லை. பின்பு சீடர்கள் 11 பேரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது இயேசு அவர்களுக்கு காட்சியளித்தார். அவர் சீடர்களுடைய விசுவாசக் குறைவை குறித்தும் தாம் உயிர்த்தெழுந்த பின்பு தம்மை கண்டவர்கள் சொன்னதை பிடிவாதமாய் நம்ப மறுத்ததை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். இயேசு சீடர்களிடம், நீங்கள் உலகம் எங்கும் போய் எல்லோருக்கும் நற்செய்தியை பிரசங்கியுங்கள். யாரெல்லாம் நற்செய்தியை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். யாரெல்லாம் நற்செய்தியை விசுவாசியாது இருக்கிறார்களோ அவர்கள் குற்றவாளியாய் தீர்க்கப்படுவார்கள். விசுவாசிக்கிறவர்கள் மத்தியில் இவ்வடையாளங்கள் காணப்படும். எனது பெயரில் அவர்கள் பேய்களை துரத்துவார்கள். அவர்கள் புதிய மொழிகளில் பேசுவார்கள். அவர்கள் பாம்புகளை கூட தங்கள் கைகளினால் பிடித்து தூக்குவார்கள். சாக வைக்கக்கூடிய நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு கேடு விளைவிக்காது. அவர்கள் நோயாளிகள் மேல் தங்கள் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சுகமடைவார்கள் என்றார். கர்த்தராகிய இயேசு அவர்களுடன் பேசி முடித்த பின்பு அவர் பரலோகத்திற்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டு இறைவனுடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்தார். அதன் பின்பு அவருடைய சீடர்கள் புறப்பட்டு போய் எல்லா இடங்களிலும் நற்செய்தியை பிரசங்கித்தார்கள். கர்த்தர் அவர்களுடன் செயலாற்றி தமது வார்த்தையை அற்புத அடையாளங்களினால் உறுதிப்படுத்தினார்.